வணக்கம் பிள்ளைகள். நாங்க கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு நாங்க பார்க்க போறது மகாபாரத பகுதி. மகாபாரதம் எங்களுக்கு அலகு 16வது அலகு. இன்னும் 2 அலகுகள் தான் எங்களுக்கு இது. எங்கட இந்த முழு பாடப்பகுதியை முடிச்சு கொள்றதுக்கு இலக்கண பகுதியில மொத்தமா முடிச்சிருக்கிறோம். இலக்கிய பகுதியில இன்னும் 2 பாடல்கள் உங்களுக்கு இருக்குது. ஓகே, இப்ப இதுல மகாபாரதத்தினுடைய கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மகாபாரதத்தினுடைய கதை பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த மாபெரும் போர் ஒன்று பற்றியான தகவல்களை சொல்றதுதான் இந்த மகாபாரதம் என்று சொல்லக்கூடிய ஒரு காவியம், ஒரு காப்பியம் என்று சொல்லுவோம். பெருங்காப்பியங்கள். இது காவியம், காப்பியம் அப்படிங்கிறத விட காவியம் என்று சொல்றது பொருத்தம். 2 காவியங்கள் முக்கியமாக கம்பராமாயணம், மகாபாரதம் ஆகிய 2 காவியங்கள் எங்களுக்கு முக்கியமானது. கம்பராமாயணத்தை விட பல மடங்கு பெரிய ஒன்றுதான். 1,00,000க்கும் மேற்பட்ட செய்யுள்களால் அமைந்தது இந்த மகாபாரத கதை. 10,540 பாடல்கள் கொண்டதுதான் எங்களுக்கு கம்பராமாயணம். கம்பராமாயணத்தை விட பல மடங்கு பெரிய ஒரு காவியமாக, மாபெரும் காவியமாக தோற்றம் பெற்றது. கம்பராமாயணத்தை விட தோற்றம் பெற்றது இந்த மகாபாரதம். ஒரு போர், ஒரு குடும்பத்துக்கு இடையில நடந்த ஒரு போர் சம்பந்தமாக பேசுறதுதான் இந்த மகாபாரதம். கௌரவர்கள் பஞ்சபாண்டவர்களை ஏமாற்றி அவர்கள்ட்ட இருந்து அத்தினாபுரி என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்தை கவர்ந்து கொண்டதமையும், அதன் பிறகு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அத்தினாபுரியை கொடுக்காமல் சூதாடி, கபடமாக சூதாடி பஞ்ச பாண்டவர்களை தோற்கடித்து அவர்களை 14 வருடங்கள் வனவாசம் செல்ல வைத்து, அதன் பிற்பாக அஞ்ஞாத வாசமும் செல்ல வைத்து, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்நிலத்தை கொடுக்காமல் இருந்தமைக்காக இந்த மாபெரும் போர் எங்களுக்கு நடைபெற்றுச்சு. இதுல பஞ்ச பாண்டவர்கள்ல தருமன், வீமன், சகாதேவன், நகுலன், அர்ஜுனன் என்று 5 பேர் இருக்க, கௌரவர்கள் பக்கம் மொத்தம் 100 பேர். திருதராட்டிரன் முக்கியமானவன். 100 ஆண்களும் ஒரு பெண்ணுமாக 101 பேர் அவர்கள் பக்கம் இருக்கிறாங்க. சோ 2 பக்கமும் தன்னுடைய உறவினர்களை கொண்ட படைகளோட ஒரு மாபெரும் போர், ஒரு மகா யுத்தம் நடக்கிறது. அந்த பாரத போர்ல கடைசியா யாரு வின் பண்ணா என்பதுதான் கதை. சோ இப்படிப்பட்ட இந்த மகாபாரத கதைக்கு உந்துதலாக இருந்தது, மகாபாரத கதைக்கு உந்துதலாக இருந்தது யார் என்று சொன்னால் கிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய கடவுள். கிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய கடவுள் அல்லது கண்ணபிரான், கிருஷ்ணன் எல்லாம் ஒருத்தர். மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லுவோம். மகாவிஷ்ணுனுடைய அவதாரங்கள் தான் கண்ணன், கிருஷ்ணன் எல்லாமே. சோ அப்படிப்பட்ட இந்த மகாவிஷ்ணு ஆகிய கண்ணன் இந்த மகாபாரத போருக்கு பாண்டவர்களையும் கௌரவர்களையும் வழிநடாத்தக்கூடியவனாக இருக்கிறான். வழிநடாத்துதல் அப்படிங்கிறத விட பாண்டவர்களுக்கு, அதிலும் தருமனுக்கு போர் செய்வதில் ஈடுபாடு இல்லை. ஆனால் தருமனை போர் செய்வதற்காக ஆயத்தப்படுத்தலுக்கான ஒரு வேலைப்பாட்டை இந்த கிருட்டினன் தூரிச்சருக்கத்துல அவன் மேற்கொண்டான். ஏற்கனவே ஒரு முறை கேட்டுட்டாங்க. எப்பன்னா ஒருகா தோற்றுட்டாங்க. தோத்து அவர் சொல்லிட்டா, நீங்க காட்டு ஆண்டுட்டு வாங்க, அதன் பிறகு உங்களுக்கான அத்தினாபுரியை நான் பிரிச்சு தாரேன். ஏன்னா 2 பேருக்கு உரித்துடையது, 2 பேருக்கு உரித்துடையது. அதனால நான் உங்களுக்கான பாதி பங்க பிரிச்சு தாரேன் என்று சொல்ல, இவங்க அவனுடைய பேச்சை கேட்டு காட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்து மறுக்க சூதாடுறாங்க. யாருக்கிட்ட? மீண்டும் திருதராட்டினுடன் சூதாடி யார் வெற்றி கொண்டுறா அப்படின்னா, இப்போ தர்மனுடைய படை வெற்றி கொண்டுட்டாங்க சூதாடி. ஆக திருதராட்டினன் சொல்றான், நீங்க என்ன செய்யணும்? மீண்டும் ஒருக்கா ஒரு வருடம் அஞ்ஞாத வாசம் போயிட்டு வரணும். அப்படி அஞ்ஞாத வாசம் போயிட்டு வந்த பிறகு நான் உங்களுக்கு என்னத்தை தரப்போறேன்? இந்த நிலத்தை பாதி பங்க தரப்போகிறேன் என்று சொல்ல பிறகும் அவன் மருகவும், அந்த தருமன் யாரோட பேச்ச, அவன் பேச்சை கேட்டுக்கொண்டு மருகவும் ஒரு வருடம் என்ன செய்யறாங்க அப்படின்னா போறாங்க, மறைஞ்சு வாழ்றதுக்காக போறாங்க.
சோ யாரு கண்ணுக்கும் படாம மறைஞ்சி வாழ்ந்து மருக வந்து கேட்கவும் அவ என்ன செய்யல, கொடுக்க இல்ல. சோ அப்போதான் யார அனுப்பலாம்னு நினைக்கிறாங்க என்று சொன்னால், ஒவ்வொருவரும் யார் அனுப்பலாம் என்று பேசிக் கொண்டிருக்கிறப்பதான் மருக தூதுக்கு போகணும். தர்மன் சொல்றான், கிருஷ்ணனை தூதாக, கிருஷ்ணா நீ தூதாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி கேட்கவே, வீமன் சொல்றான், இல்ல கண்ணனை தூதாக அனுப்புறதை விட இணைய தூதாக அனுப்புங்க. நான் போனா என்ன செய்வேன், அவனுடைய அந்த படையை வெற்றி கொண்டு வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பலவாறாக சொல்றான். சோ இப்படியான சில சம்பவங்களை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு ஒரு பகுதியாக இங்க சொல்லப்படுற இந்த கிருட்டிணன் தூதி சருக்கம் இருக்கிறது. ஓகே, இப்ப பாப்போம். இதுல சில விடயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகள். உதாரணங்கள் எல்லாம் வாசிக் கொள்ளுங்க. செய்வரால் இனமுகளும் திருநாடு பெற நினைவோ, பைவராய் அருங்கானில் பயின்று திரிதர நினைவோ, பகைத்த போரில் உய்வர் ஆர் என விரைவின் உருத்து எழுந்து பொற நினைவோ, உண்மையாக ஐவராம் அவனி பறக்கும் நினைவு எது என்று அருள் புரிந்தான் அமரர் கோமா. உங்களோட புத்தகத்துல உள்ளதை எடுத்துக்கொள்றேன் பிள்ளைகள். சந்தி பிரிக்கிறதுக்கு டைம் போதாது, நான் ஒருக்கா சந்தி பிரிச்சு சொல்றேன், அதை பார்த்துக்கொள்ளுங்க. செய்வரால் இனமுகலும் திருநாடு பெற நினைவோ, இதுல பெருசா பிரிக்கிறது கொண்டும் இல்ல, புக்லையும் பிரிச்சுதான் இருக்கும், ஒரு சில இடத்துல மட்டும்தான் பிரிக்க இருக்கும், அதை சொல்றேன். சென்று மீள பைவராய் அருங்கானில் பயின்று திரிதர நினைவோ, பகைத்த போரில் உய்வர் ஆர் என விரைவு நுறுத்தி எழுந்து பொற நினைவோ, உண்மையாக ஐவராம் அவனி பற்கும் நினைவு எது என்று அருள் புரிந்தான் அமரர் கோமார். செய்வரால் அப்படிங்கிறது பிள்ளைகள், செய்யென்றால் வயல் என்ற அர்த்தம். செய்யென்றால் வயல் என்ற அர்த்தம். வயல்களிலே வரால் மீனினம் உழவித்திருக்கின்ற ஒரு அழகிய நாடுதான் இந்த அத்தினாபுரி என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு. சோ அத்தினாபுரி அப்படிங்கிற ஒரு நாடு இங்க இருக்கிறது. அதனுடைய அரண்மனை இங்க இருக்கிறது. இந்த அரண்மனையில ஆங்காங்கு என்ன இருக்குது என்று சொன்னால் வயல்கள் நிரம்பி இருக்குது. இந்த வயல்களில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, வரால் மீனினங்கள் உழவித்திருக்கின்ற ஒரு அழகிய நாடு. காரணம், இது நீர்வளம் பொருந்திய அழகிய ஒரு நாடு அப்படிங்கிறதுனால இந்த வயல்களிலே எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா, வரால் மீனினங்கள் உழவி கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட வரால் மீனினம் உழவி திரிகின்ற இந்த நாட்டை உனக்கு மீண்டும் பெற்றுக்கொள்றதுக்கு ஏதாவது விருப்பம் இருக்கிறதா? செய்வரால், வயல்களிலே வரால் மீனினம் உழவி திரிகின்ற அழகிய நாடு, திருநாடு என்ற அழகிய நாடை பெற நினைவு இருக்கிறதா? உனக்கு பெற்றுக்கொள்றதுக்கு எண்ணம் இருக்கிறதா? கிருஷ்ணன் வந்து கேட்கிறான். ஏன்னா தர்மனுக்கு வந்து இப்போ ஐடியா உண்டு இல்ல, என்னண்டு என்னுடைய நாட்டை நான் திரும்பி பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உண்டு இல்ல. சோ அதனால அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, மருக கேட்கிற, நீ இதுவரைக்கும் போய் காடு ஆண்டு வந்தாச்சு, காட்டுலையும் இவ்வளவோ பிரச்சனைகளை இதை வந்து அனுபவிச்சுட்டு வந்துட்டீங்க. அப்படிப்பட்ட அதே நேரம் நீங்க மருகவும் காட்டுக்கு போறதுக்கு ஏதும் ஐடியா இருக்குதா? அப்படி இல்லைன்னா வயல்களிலே வரால் மீனினங்கள் உழவி திரிகின்ற இந்த அழகிய நாட்டை பெற்றுக்கொள்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். பைவராய் அருங்கானில் பயின்று திரிதர நினைவோ. சோ உங்களுக்கு மீண்டும் அந்த குறுநாட்டை விட்டுட்டு போயிட்டு அந்த காட்டுக்குள்ளால துன்பம் அனுபவிக்கிறதுக்கு ஏதும் உங்களுக்கு ஐடியா இருக்குதா? பைவரா என்றால் துன்பமுடையவர்களா என்ற அர்த்தம். மீண்டும் நீங்க துன்பப்பட போறீங்களா? எங்க? அந்த காட்டுக்குள்ளால போயிட்டு மீண்டும் போய் அந்த அருங்காடு, ரொம்ப அடர்த்தியான ஒரு காடு, அந்த காட்டுக்குள்ளால போயிட்டு அலைந்து திரிந்து வர்றதுக்கு எதுவும் நினைவு இருக்கிறதா? நினைவோ. இரண்டாவது கேள்வி, ஒரு கேள்வியா கேட்கிறான். வயல்களிலே வரால் மணினம் திரிகின்ற அந்த நாட்டை பெற்றுக்கொள்றதுக்கு ஐடியா இருக்குதா? நினைவு இருக்குதா? அப்படி இல்லைன்னா துன்பம், இன்னும் துன்பம் அடைபவர்களாக அருங்காட்டுக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்கு ஏதும் நினைவு இருக்கிறதா? பகைத்த போரில் உய்வரார் என, பகையுண்டாக்கக்கூடிய அந்த போரிலே, பகையுண்டாக்கக்கூடிய அந்த போரிலே எதிரில் பிழைப்பவர் யார்? உய்வர் அப்படிங்கிறது யாரு பிழைப்பா, யாரு இறந்து போவா என்று சொல்லி கோபம் உறுத்தி எழுந்து பொற நினைவோ. இங்க அடிக்கடி பொற என்று சொல்லி ஒரு சொல் வரும் பிள்ளைகள். இந்த பொற அப்படிங்கிறது போரை குறிக்கக்கூடிய ஒரு சொல். போர் அப்படிங்கிறது பொற அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. பொற நினைவோ,
அப்போ உங்களுக்கு யாரு சாகுறா, யாரு உயிரோடு இருக்கிறா, ஏன்னா யார் இறந்து போவது, யார் உயிரோடு இருப்பது என்று சொல்லி நினைச்சு கோபம் அதிகமாக வந்து அவர்களுக்கிடையில நீங்க போர் செய்யறதுக்கு ஏதும் எண்ணம் இருக்கிறதா? உண்மையாக ஐவராம் அவனிவருக்கும் நினைவு எது என்று அருள் புரிந்தான் அமரர் கோமான். தேவர்களினுடைய தலைவனான கிருஷ்ணன் என்ன சொல்றான் அப்படின்னா, உங்கள் 5 பேருக்கு உண்மையான எண்ணம் எது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்னு கேட்க. கண்ணன் கேட்கிறான், உங்க 5 பேத்துக்கும் உண்மையாக எண்ணம் என்ன இருக்கிறது? வயல்கள்ல வரால் மீனினம் உழவி திரிகின்ற இந்த அழகிய அத்தினாபுரி நாட்டை நீங்க மறுகவும் பெற்றுக்கொள்ள நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை அப்படின்னா பைவரா என்றால் துன்பம் அதிகமாக பெற்று, ஏன்னால் காட்டுக்கு போனா தெரியும், காடு என்றாலே ரொம்ப துன்பம் கொடுக்கக்கூடிய ஒன்று. ஆகவே துன்பம் அதிகமாக பெறக்கூடியவர்களாய் அந்த அருங்காட்டுக்குள்ள மீண்டும் போயிட்டு பயின்று திரிதர நினைவோ, மீண்டும் போய் கஷ்டப்பட்டு அலைந்து திரிந்து வர்றதுக்கு ஏதும் எண்ணம் இருக்கிறதா என்று சொல்லி கேட்கும். நினைவோ பகைத்த போரில் உய்வரார் என பகை உண்டாக்கக்கூடிய போர். ஏன்னா யாரு பகை உண்டாக்கணும் அப்படின்னா பாண்டவர்கள் தான் போற முதல் ஆரம்பிக்கணும். ஏன்னா துரியோதனனுக்கு அங்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஒண்ணு இல்லை. ஏன்னா அவன் அங்க சந்தோஷமா இருக்கிறான். ஆனால் பாண்டுவினுடைய மகனான மகன்களான பாண்டவர்கள் தான் என்னத்தை ஆரம்பிக்கணும், இங்க போற ஆரம்பிக்கணும். அப்படி இல்லாம அவன் ஆரம்பிக்க மாட்டான். உங்களால என்ன ஐடியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்க கேட்கிறேன். வயல்களில் வரால் மீனினங்கள் கூட்டம் உழவும் அழகிய குறுநாட்டை சமாதானமாக பெற்றுக்கொள்ள எண்ணமா? மீண்டும் போய் துன்பம் அடைபவராய் அரிய காட்டில் திரிய எண்ணமா? பகைமை கொண்டு செய்யும் போரிலே நமக்கு எதிர பிழைப்பவர் யார் என்று எண்ணி விரைந்து சினம் கொண்டு உருத்து எழுந்து, விரைந்து உருத்து அப்படிங்கிற இந்த இடத்துல கோபம் கொண்டு அப்படிங்கிற ஒரு சொல்ல வந்திருக்கு. உருத்து அப்படின்னா கோபம் கொண்டு, கோபத்தோட எழுந்து சினம் கொண்டு போர் செய்ய ஏதும் என்ன இருக்கிறதா? பொற என்றால் போர் செய்ய ஏதும் நினைவு இருக்கிறதா? உண்மையான எண்ணம் உண்மையாக 5 பேருக்கும் என்ன 5வருக்கும் உண்மையான எண்ணம் எது, நினைவு அப்படிங்கிறது எண்ணம் எது என்று அருள் புரிந்தான் அமரர் என்று கேட்கிறான். தேவர்களினுடைய தலைவன், இது கிருஷ்ணனுடைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. தேவர்களுக்கெல்லாம் தலைவன் இந்த கிருஷ்ணன். அப்படிப்பட்டவனான கிருஷ்ணன் கேட்கிறான். எல்லாருக்கும் கிளியரா பிள்ளைகள் இந்த பாடல் மறுக்க ஒருக்கா விளங்கப்படுத்தணுமா? கிளியரா மறுக்க சொல்லணுமாண்டா சொல்லுங்க. சொல்லுங்க. ஓகே, எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பிள்ளை. கிளியரண்டா ஆன்சர் பண்ணுங்க. நல்லடி மறுக்க ஒருக்க விளக்கப்படுத்துறேன். எல்லாரும் கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. என்ன முக்கியமான பாடப்பகுதி. ஓகே, நான் இன்னொருக்க சொல்றேன் பிள்ளைகள் அப்ப எல்லாருக்கும். ஓகே, மறுக்க சொல்றேன். முதலாவது பாடல் கிருஷ்ணனுடைய கூற்றாக அமைஞ்சிருக்குது. கிருஷ்ணன் வந்து கண்ணன் அல்லது கண்ணன் சொல்றேன், கண்ணனுடைய கூற்றாக அமைந்திருக்குது. கண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்க 5 பேருக்கும் என்ன எண்ணம் இருக்கிறது, நீங்க என்ன நினைச்சு கொண்டிருக்கீங்க? 5 பேரும் இருந்து ஒரு இடத்துல உட்காந்து பேசுறாங்க, 5 பேரும் ஒரு இடத்துல உட்காந்து பேசுறாங்க. நான் உங்களுக்கு அந்த கார்ட்டூன் போட்டிருப்பேன், கார்ட்டூன்ல அவங்க பேசிக்கொள்றதுல அழகா காட்டியிருக்கிறேன். கொஞ்சம் பாருங்க. இப்ப 5 பேரும் உட்காந்து பேசுறாங்க. யாரு? 5ல 6 பேர் பஞ்ச பாண்டவர்கள் 5 பேரும் கிருஷ்ணனும் கண்ணனும் உட்கார்ந்து என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. இப்ப நாங்க என்ன செய்யலாம் என்றால், நாங்க ஒருக்கா போய் காட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம், மஞ்ஞாத வாசம் ஒருக்கா போயிட்டு வந்துட்டோம். பட் அவ என்ன செய்யலண்டா நாட்ட மருகா குடுக்க இல்ல. அப்போ நாங்க என்ன செய்யலாம் என்று சொல்லி அவன் கேட்கிறதாக இங்க பாடல் இருக்கு. அப்ப கண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க போய் போர் புரியுங்க. ஏன்னா ஏற்கனவே அவன் ஒருக்கா கேட்டாச்சு, பட் அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். ஆனா நீங்க மறுக்க என்ன செய்யுங்க, போர் தொடுக்கிறதுக்கு ஆயத்தமாகுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறோம். அது எப்படி கேட்கிறாரு அப்படின்னா, வயல்கள் செய்வரால் அப்படிங்கிறது வயல்களிலே வரால் மீனினம் அதிகமாக தான் வயல் இருக்குது. இது அத்தினாபுரி நாடு. அத்தினாபுரி நாட்டுல எல்லா இடங்களும் வயல் இருக்குது. அந்த வயல்கள்ல எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா வரால் அப்படிங்கிற சொல்லக்கூடிய மீனினம் எல்லா இடத்துல உழவி தெரியும். ஏனென்றால் முழுமையாக நீர் நிரம்பி இருக்கக்கூடிய நிலையில மட்டும்தான் மீனினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும். ஏன்னா காஞ்சி போற நிலத்துல மீன் வாழாது. ஆனால் இங்க இருக்கக்கூடிய அத்தினாபுரி என்று சொல்லக்கூடிய ஒரு நகரம் நல்ல நீர்வளம் பொருந்திய ஒரு நகரமாக எங்களுக்கு இருக்கிறது. நல்ல நீர்வளம் இருக்கிறது. அப்படிப்பட்ட நீர்வளம் மிகுந்த அந்த நாட்டில எல்லா வயல்களிலேயும் வரால் மீன் இனங்கள் அதிகமாக உலவி திரிகின்ற நாட்டை உங்களுக்கு பெற்றுக்கொள்றதுக்கு ஏதும் எண்ணம் இருக்கிறதா அப்படின்னு முதலாவது கேள்வி. 2வது கேள்வி, துன்பம் அதிகமாக பெறக்கூடியவர்களாக மீண்டும் அந்த கொடுமையான காட்டுக்கு, அருங்காடு கொடுமையான காடு என்று நீ எடுத்துக்கொள்ள, ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய அந்த காட்டுக்கு அலைந்து திரிவதற்கு மறுகுவதும் எண்ணம் இருக்கிறதா? நினைவோ
பகையுண்டாக்கக்கூடிய போர் யாரு பகைமுடன் செய்யணும்? நீங்க தான் முதலாக பகையை ஏற்படுத்தணும். பகைமையுடன் செய்கின்ற போரில் எதிரில் பிழைப்பவர் யார், இருப்பவர் யார் என்று கோபம் கொண்டு அவர்களை விரைந்து போர் புரிய ஏதும் எண்ணம் இருக்கிறதா? உண்மையாக 5 பேருக்கும் என்ன எண்ணம் இருக்கிறது என்பதை கேட்கிறார் அமரர் கோமான். அப்படின்றா தேவர்களுக்கெல்லாம் தலைவன். கோ என்றால் தலைவன் என்ற அர்த்தம், அமரர் என்றால் தேவர்கள், தேவர்களுக்கெல்லாம் தலைவன் என்ற அர்த்தம். அப்படிப்பட்டவனான அந்த கண்ணன் கேட்கிறா அவங்ககிட்ட. அப்படி இப்ப கிளியரா பிள்ளைகள்? கிளியரா பாடல்? டவுட் இருந்தா உடனே மெசேஜ் ஒன்று சரி போடுங்க பிள்ளைகள், நான் மறுக விளங்கப்படுத்துறேன். இந்த வருடம் கூடுதலாக மகாபாரதம் எதிர்பார்க்கப்படுற ஒரு வினா, அதனால கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. இந்த வருடத்துல இந்த வினாக்கள 2வது வினா தருமனினுடைய கூற்றாக அமைகிறது. 2வது தருமன் அதுக்கு பதில் சொல்றான். முதலாவது கண்ணன் கேட்ட பிறகு தருமன் பதில் சொல்றான். வைரம் என்னும் சுடுநெருப்பை மிக மூட்டி வளர்க்கின் உயர்வரை காடு என்ன செயிர் அமரில் வெகுளி பொறசெற சேர இருதிரமும் சென்று மாழ்வோம் கைரவமும் தாமரையும் கமல் பலனத்து குறுநாட்டில் கலந்து வாழ உயிர் அணையாய் சந்துபட உரைத்தருள் என்றான் அறத்தின் உருவம் போல்வான். அறத்துக்கும் இவருக்கும் வேறு வித்தியாசமே இல்லை என்று சொல்ற அளவுக்கு அறத்தினுடைய உருவத்தை போன்றவனான தர்மன் உவமை அணி. அறத்தின் உருவம் போன்றவன் தான் சொல்லப்பட்டிருக்கு, அதனால உவமை அணி சொல்லப்படலாம். சோ அறத்தினுடைய வடிவத்தை ஒத்து இருக்கக்கூடியவனான தருமன் உயிரணையாய் என் உயிரை போன்றவனே அப்படின்னு என்னுடைய உயிரை போன்றவனான அந்த ஹனன் கேட்கிறார். பகைமையான இந்த கொடிய தீயை மூட்டிவிட்டால் வைரம் என்று சொல்லக்கூடிய சுடு நெருப்பு. வைரம் அப்படிங்கிறது பிள்ளைகள், இந்த இடத்துல வைரம் அப்படிங்கிறது பகைமை என்று பொருள். பகைமை பகைமை என்று பொருள். இந்த பகைமை என்று சொல்லக்கூடிய சுடு நெருப்பை, பகைமை என்று சொல்லக்கூடிய அந்த சுடு நெருப்ப, தீயை, கொடுமையான தீயை நீங்க மிகுதியாக மூட்டி வளர்த்தீங்க அப்படின்னா அது என்ன செய்யும் என்று சொன்னால் உயர்ந்திருக்கக்கூடிய மூங்கில் காடுகளை தானே அழித்து போவதை போல அழிஞ்சு போயிடும். அதே நேரம் எப்படி அந்த உயரமாக இருக்கக்கூடிய மூங்கில் காடுகள் அந்த தீயில பற்றி எரிந்து முழுவதுமாக அழிந்து போகுமோ அது போல கோபம் மிகுதியாக வரக்கூடிய செயிர் அப்படிங்கிறது கொடிய அல்லது கொடிய அப்படின்னு சொல்லுவோம். செயிர் அமர் அப்படிங்கிறது கொடுமையான போர். அமர்னாலும் போர், வெகுளினா கோபம், பொறானாலும் போர் தான். ஆக ஒரு கொடுமையான ஒரு போர்ல 2 பக்கத்தினரும் போர் புரிஞ்சோம் என்று சொன்னால் மூங்கில் காடுகள் தானாகவே பற்றி எரிந்து எப்படி அந்த காடு முழுவதுமாக அழிந்து தீக்கரையாகி இரு பக்கத்திலும் எங்களுக்கு எல்லாம் முற்றுமுழுதாக அழிந்து போகும். அது போலவே இங்க நாங்க கோபத்தோட ஒரு கொடிய போரை ஸ்டார்ட் பண்ணி எல்லாரும் கோபமாக அடித்து கொண்டோம் அல்லது போர் புரிஞ்சு கொண்டோம் என்றால் பாண்டவர்கள் பக்கமும் என்ன அழிஞ்சு போகும், அதே நேரம் கௌரவர்களுடைய பக்கமும் அழிஞ்சு போவாங்க. இருதிரமும் வாழ்வோம் என்று சொல்றோம். வைரம் என்று சொல்லக்கூடிய ஏன்னா கொடுமையான அந்த போரை நாங்க செய்யறோம் என்று சொன்னால் பகையுண்டாக்கக்கூடிய அந்த கொடுமையான நெருப்பு எப்படி ஒரு உயர்ந்து வளர்ந்திருக்கக்கூடிய மூங்கில் காட்டை தானாகவே அழித்து போடுவது போல கொடுமையான அந்த போரை நாங்க நிகழ்த்துகின்ற பொழுது அதிகமான கோபம் வரும். அப்படி நாங்க போர் செஞ்சோம் என்றால் இரு பக்கத்துல இருப்பவர்களும் என்ன செஞ்சிடுவோம், அந்த போர்ல அழிஞ்சு போவோம். கைரவம் அப்படிங்கிறது பிள்ளைகள் ஆம்பல் மலர். ஆம்பல் மலரும் தாமரையும் கமழுகின்ற பலனம் என்று சொன்னா வயல்கள் என்ற அர்த்தம். ஆம்பல் மலர்களும் தாமரையும் வாசனை வீசக்கூடிய கமழுகின்ற வயல்களையுடைய குறுநாடு அப்படின்னு கொண்டே. குறுநாடு அப்படிங்கிறது எதை குறிக்குது என்றால் அத்தினாபுரிய குறிக்குது. குருநாடு அத்தினாபுரி. அப்ப இதுல என்ன விளங்குது அப்படின்னா குருநாடு அப்படின்னு சொல்றப்பையோ அல்லது எங்களுக்கு மேல இருக்கக்கூடிய விடயங்களை சொல்லப்பையோ எல்லாமே அந்த அத்தினாபுரியினுடைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. அதை நாங்க ஒருக்கா பார்த்துக்கிட்டே வந்துருந்தோம். கிருஷ்ணனுடைய சிறப்புகள் என்ன, நாட்டினுடைய சிறப்புகள் என்ன, தர்மனுடைய சிறப்புகள் என்ன, பீமனுடைய சிறப்புகள் என்ன. இப்ப இதுல தர்மனுடைய சிறப்பு அறத்தினுடைய உருவம் போன்றவன் என்று சொல்றான். அறத்தினுடைய உருவம் போன்றவனான தர்மன் என்ன சொல்றான், என் உயிரை போன்றவனான கண்ணன்கிட்ட சொல்றான்,
கொடுமையான அந்த போரை நாங்க அதிகமாக மூட்டி விட்டுட்டோம் என்று சொன்னால், கொடுமையான அந்த போரை சுடுநெருப்பை மிக மூட்டி விட்டோம், அதிகமாக எரியட்டும் என்று விட்டுட்டோம் என்று சொன்னால், உயர்ந்து இருக்கக்கூடிய மூங்கில் காடுகள் தானாக என்ன செஞ்சிடும், அழிந்து போவதை போல. மூங்கில் காடுகள் மிக இலகுவாக தீப்பற்றிக் கொள்ளக்கூடிய ஒன்று அருகருகே இருப்பதனால, அதனால இந்த மூங்கில் காடுகள் எல்லாம் தானாக முழுமையாக அழிஞ்சு போயிடும், எல்லாம் அழிஞ்சு போயிடும், பக்கத்து பக்கத்துல இருக்கனால முழுமையா அழிஞ்சு போயிடும். ஆகவே உயர்ந்து வளர்ந்திருக்கக்கூடிய இந்த மூங்கில் காடு தானாக அழிந்து முற்றாக அழிந்து போவதை போல கொடுமையான போர் செய்யறமர் அப்படிங்கிறது கொடுமையான போர். கொடுமையான போர்ல வெகுளி என்ற கோபம், கோப மிகுதியால நாங்க போர் செய்யறோம் அப்படின்னு சொன்னா இருதிரமும் சென்று மாள்வோம். இரு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் என்ன செய்வோம், படைகளும் செத்து போயிருவோம், இறந்து போயிருவோம், மாள்வோம் என்ற இறந்து போவோம். அதை விட எனக்கு நல்லது என்னன்னு சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொல்றா. ஆம்பல் மலர்களும் தாமரை மலர்களும் மனம் வீசக்கூடிய கமழுகின்ற அழகிய நாடான வயல்களை உடைய, பலனம் என்றால் வயல், வயல்களை உடைய அத்தினாபுரி நாட்டில இரண்டு கலந்து வாழ, இரு பக்கத்தினரும் யாரு, பாண்டவர்களும் கௌரவர்களும் கலந்து வாழ உயிர் அணையாய் சந்துபட உரைத்தருள். உயிர் அணையாய், உயிர் போன்றவனானவன், உயிர் போன்றவனான இந்த அணைய என்றால் எங்களுக்கு போன்ற புறைய என்று சொல்லக்கூடிய ஒரு உவமை உருவு. அணைய என்பது உவமை உருவு. உயிர் போன்றவனே சந்துபட உரைத்தருள். சந்துபட என்பது சமாதானம் உண்டாகும்படியாக என்ற அர்த்தம். அந்த சந்துபடங்கிற ஒரு சொல் சமாதானம் உண்டாகும்படியாக என்று சொல்லி பொருள். சமாதானம் உண்டாகும்படியாக எங்களுக்கு என்ன செய், நீ அவர்களிடம் தூது செல்வாயாக சந்துபட உரைத்தரும் என்றார். அப்போ இவன் என்ன செய்யல, தர்மனுடைய கூற்று போரை எதிர்பார்த்து இருக்காம இரண்டு பக்கத்தினரும் சமாதானமாக போகும்படியாகத்தான் நீ தூது போகணும். அவர்கள்ட்ட நீ போற விரும்புறதாக சொல்லாம, எங்களுக்கு வேற நாட்டை தாங்க, நாங்க போருக்கெல்லாம் வர விருப்பம் இல்லை, எனக்கு நாட்டை தந்துட்டீங்கன்னா நாங்க எங்கட பாட்டுல இருக்க போறோம் அப்படிங்கிற மாதிரிதான் தர்மன் சொல்றாரு. அறத்தினுடைய உருவத்தை போன்றவனான தர்மன் என்ன சொல்ல வாரா அப்படின்னா, என்னுடைய உயிரை போன்றவனே, யார சொல்றா, கண்ணனை சொல்றா. என் உயிர் போன்றவனே, உயிரணையாய் உயிர் போன்றவனே, பகைமையுடைய அந்த கொடிய தீயின, பகைமையான உருவகணி, பகைமையான ஒரு கொடிய தீயை நீங்க மிகுதியாக மூட்டி வளர்த்துட்டீங்க அப்படின்னா, அந்த தீ உயர்ந்து வளர்ந்திருக்கக்கூடிய மூங்கில் காடை தானாகவே அழிப்பதை போல, உவமையன் அழிப்பதை போல, கடுமையான போரில் செய்யறமரில் சினத்துடன் போர் புரிந்தால் ஒன்று சேர்ந்து நாங்கள் இரண்டு பக்கத்தினரும் இறந்து விடுவோம். செய்யறமரில் இருதிரமும் சென்று மாழ்வோம். ஆகவே நாங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேணாம். அவ்வாறு நடவாமல் ஆம்பல் மலர்களும், கைரவம் அப்படிங்கிறது ஆம்பல் மலர் என்ற அர்த்தம். கைரவம் என்றால் ஆம்பல் மலர் என்ற அர்த்தம். ஆம்பல் மலர்களும் தாமரை மலரும் கமழ்ந்திருக்கக்கூடிய, மலர்ந்திருக்கக்கூடிய, வாசனை வீசக்கூடிய வயல்களை உடைய அத்தினாபுரி நாட்டில இரண்டு பக்கத்தினர்களுமே சேர்ந்து சமாதானமாக வாழ்றதுக்கு நீ என்னத்துக்காக போற? அவர்களுடன் சமாதானம் உண்டாவதாக நீ போயிட்டு தூது போக வேண்டும் என்பது அவனுடைய கட்டளையாக இருந்தது. இதை வாசிக்கிறேன் பாருங்க. அறத்தின் வடிவத்தை போன்றவன் தர்மன், எங்கள் உயிர் போன்றவனே, பகைமையான கொடியை தீயை மிகுதியாக மூட்டி வளர்த்தால் உயர்ந்து வளர்ந்த மூங்கில் காடுகள் தானே அழிந்து போவதை போல, கடுமையான போரில் சினத்துடன் போர் செய்தால் இருசேர துரியோதனன் படையும் நாங்களும் என்ன செஞ்சு போம், இறந்து போம். அங்கடம் நிகழாது ஆம்பல் மலரும் தாமரை மலர்களும் மனம் கமலுகின்ற வயல்களை உடைய குருநாட்டில் நாங்கள் இருபக்கத்தவரும் கூடி வாழும்படி சமாதானம் உண்டாக நீ அவர்களிடம் தூது சென்று வருக என்று கண்ணனை நோக்கி சொன்னார். கிளியரா பிள்ளை? இரண்டாவது பாடல் டவுட் இருக்குதா? ஓகே, முடிஞ்ச மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்து விளக்குற பிள்ளை. இன்னைக்கும் நாங்க மகாபாரதம், நாளைக்கு மகாபாரதம் தானே. முழுமையா இன்னைக்கு பாடல்களை பார்த்துட்டோம் என்று சொன்னால் நாளைக்கு ஓகே. எதுவும் டவுட் இருந்தா கேட்கலாம் பிள்ளை. ஓகே தான் எல்லாருக்கும்? மெசேஜ் ஒன்று போடுங்க ஓகேண்டா. இன்றைக்கு கொஞ்சம் தூங்காதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. முழுமையா இந்த மகாபாரதமும் இன்னும் 2 பாடம் தானே பிள்ளைகள் இருக்குது. ஸோ இது தத்தை விட தூது, அது தமிழர் பண்பாடு முடிச்சிட்டோம் என்றால் எங்களுக்கு ஓகே. ஓகே, 3வது பாடல் கண்ணன் மீண்டும் சொல்றான். இந்த இடத்துல நீங்க விளங்கலப்பா நிதுஷன்?
பேப்பர் கிளாஸ் எடுப்பீங்களா? பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் 26ஆம் தேதி, 26 ஓகே சார். 4ஆம் ஸ்டார்ட் ஆகுது. என்ன டைம் சார்? டைம் வந்துப்பா 9 மணில இருந்து 10:30 மட்டும். 9 to 10:30. ஓகே சார். ஓகே. அடுத்து கண்ணன் மீண்டும் சொல்ல வாராம். கண்ணன் மீண்டும் சில விஷயங்களை இங்க போட்டுக்கொள்ளுங்க. கண்ணன் மீண்டும் உரைத்த கூறுதல். அரவு உயர்த்தோனுடன் மறுசூது ஆடி நீர் வென்ற அந்நாள் அவன் தான் சொன்ன விரதமுடி தவிராமல் வெங்கானகம் போய் மீண்டீர். வெய்யோன் உங்கள் குறுநிலத்தில் பாதியினி கொடாது இருந்தால் ஆங்கு அவனை கொன்று போரில் இரு நிலத்தை ஆள இனி துணிவதே கடன் என்றான் எம்புரானே. அரவு உயர்ந்தோன் அப்படிங்கிறது பிள்ளைகள். அரவு என்றால் என்ன நினைக்கிறீங்க? அரவு என்று சொன்னால் அரவு பாம்பு. அரவு உயர்த்தோட பாம்பு உயர்த்தியும் இல்ல, பாம்பு கொடிய உயர்த்தியம். ஏன்னா அரவு என்று சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அரவு என்பது பாம்பு, பட் பாம்பு இல்ல, பாம்பு கொடிய உடையவன் தான் யாரு? துரியோதனன். அப்ப பாம்பு கொடியை வைத்திருக்கக்கூடியவனான அந்த துரியோதனோட மறுசூது ஆடி நீர் வென்ற நாள். இப்ப இவங்க காட்டுக்கு போய் வந்தாங்க தானே, யாரு? துரியோதனன் சொல்லிட்டா நீங்க காட்டுக்கு போயிட்டு வாங்க, நான் உங்களுக்கு வந்து நிலத்தை தாரேன்னு சொன்ன பிறகு அவங்க காட்டுக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு மருக வந்து கேட்கிறாங்க, என்னுடைய நிலத்தை தான்னு கேட்கிறப்ப அவன் சொல்றான் இன்னொரு சூது ஆடுவோம் அப்படின்னு சொல்லி சூதாடுறாங்க. சூதாடுகின்றப்ப இப்ப யாரு வின் பண்ணா? இப்போ வந்து பாண்டவர்கள் வின் பண்ணிட்டாங்க. அப்போ அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, துரியோதனன் சொல்றான், ஓகே நீங்க வின் பண்ணிட்டீங்க, இன்னும் ஒரு வருடம் அஞ்ஞாதவாசம் போயிட்டு வாங்க. அஞ்ஞாதவாசம்னா நீங்க யார் அப்படிங்கறது தெரியாத வண்ணம் ஒரு வருஷம் காட்டுக்குள்ளால போயிட்டு வாங்க, அலைஞ்சு தெரிஞ்சிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லவும், அப்பவும் என்ன சொல்றான், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வந்தா கிடைச்சிரும் தானே, ஒரு வருஷம் தானே போயிட்டு வந்தா கிடைச்சிரும் சொல்லி மருகன் ஒரு வருஷம் போயிட்டு வராங்க. அங்கதான் சொல்றாங்க, அரவு உயர்த்தோன் பாம்பு கொடி உயர்த்தியவனான அந்த துரியோதனோட மறு உருகமுறை சூது ஆடி நீர் என்ன செஞ்சிட்ட? வெற்றி கொண்டுட்ட. அண்ணன் சொல்ற அந்த நாள் அவன் சொன்ன விரத மொழி தவிராமல், அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, சொன்ன கூறிய வார்த்தைகளை தான் இந்த விரத மொழி அப்படின்னு சொல்றாங்க. அவன் சொன்ன வார்த்தைகளை மறுக்காத வார்த்தை விரத மொழிங்கிறது. மறுக்கல, அவன் சொன்னதை கேட்டுக்கிட்டான், ஓகே நான் அப்படின்னு சொல்லி விரத மொழி தவிராமல் வெங்கானகம் போய் மீண்டீர். வெங்கானகம் அப்படிங்கிறது கொடுமையான காட்டுக்கு என்று அர்த்தம். வெங்கானகம்ங்கிறது கொடுமையான அந்த காட்டுக்கு போய் மீண்டு வந்துட்டீங்க, மீண்டீர். வெய்யோன், வெய்யோன் அப்படிங்கிறது வந்து கொடியவன் அப்படின்னு அர்த்தம். வெய்யோன் அப்படின்னா ஒரு ஒரு வகையில வந்து வெய்யோன் யாரை குறிக்கக்கூடிய ஒரு சொல் பிள்ளை? வெய்யோனுங்கிறது வெரி குட்பா, சூரியனை குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஆனால் இங்க வெய்யோன் அப்படிங்கிறது வந்து கொடுமையானவன் அப்படின்னு வந்திருக்கு. யார? துரியோதனன் சொல்றாங்க. வெய்யோன் உங்கள் குறுநிலத்தில் பாதியினி கொடாதிருந்தார். ஏன்னா அந்த கொடியவனான துரியோதனன் உங்களுடைய குறுநாட்டில் உங்களுக்கான பாதி பங்கு கொடுக்காம இருந்தால், அப்படி அணி இலக்கணம் பெருசா விளங்கப்படத்துல வெய்யோன் அப்படிங்கிற உருவக அணி போட்டுக்கொள்ளுங்க. உருவகம் வெய்யோன் என்று சொல்லக்கூடிய சொல் யார இதாக்குது? துரியோதனன் சொல்லக்கூடியது. சரியா? அப்போ வெய்யோன் ஆணிய துரியோதனனோட நாட்டில குறுநிலத்தில் என்றால், குறுநிலம் அத்தினாபுரி. குரு என்றால் அந்த குறுநிலம் அப்படிங்கிறது யார சொல்லிக்குது? அத்தினாபுரிய சொல்லுது. குறுநிலத்தில் பாதியினி கொடாதிருந்தால் ஆங்கு அவனை கொன்று போரில் இருநிலத்தை ஆள இனி துணிவதே கடன் என்றான் எம்புரானே. இப்ப கண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க போய் கேளுங்க, அவன் கேட்டு கொடுக்கலன்னு வச்சா போர்ல அவனை வெட்டி கொன்று அவன் நிலம், ஏன்னா அதிராபுரி நிலத்தினுடைய பாதி நிலம் யாருக்கு சொந்தமானது என்று சொன்னா திருதராட்டினுடைய குடும்பத்தினரான, ஏன்னா பாண்டுவும் திருதராட்டினும் அண்ணன் தம்பி. விளங்குதா பிள்ளைகள்? பாண்டு அதனுடைய வரலாறு மேலே எல்லாம் இருக்கும். இது இன பாண்டு, இங்க திருதராட்டினர். பாண்டுவினுடைய பிள்ளைகள் தான் பஞ்ச பாண்டவர்கள். யாரு? தர்மன், வீமன், நகுலன், சகாதேவன், அதுக்கடுத்து அர்ஜுன் என்று சொல்லக்கூடிய 5 பேர் இங்க இருக்கிறாங்க. இங்க திருதராட்டிரன் என்று சொல்லக்கூடிய பாண்டவும் திருதராட்டிரன் அண்ணன் தம்பி. திருதராட்டிரனுக்கு கண்ணு தெரியாது. சரியா? பாண்டுவுக்கு வந்து உடல் நோய், தோல் நோய் மாதிரி அப்படி இருந்தது. ஆகவே என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, திருதராட்டிரனுக்கு போக வேண்டிய அரச பதவி பாண்டுவுக்கு கொடுத்துட்டாங்க ஏற்கனவே. ஏன்னா கண்ணு தெரியாதவனுக்கு கொடுக்கறத விட ஓகே தோல் நோய் தானே அவனுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. அடுத்த அரச வம்சத்துக்கு வர வேண்டியவன் வந்து இங்க யாரு? பாண்டு தான். சாரி, தர்மன் அவங்களோட பெரியவன். இப்ப இவனுக்கும் உரிமை இருக்குது. யாருக்கு உரிமை இருக்குது? திருதராட்டிரனுக்கும் உரிமை இருக்குது. ஆகவே பாண்டு என்ன செஞ்சிருவாரு அப்படின்னா காட்டுக்கு போயிருவாங்க. அதனால பாண்டுவும் அவங்களுடைய மனைவியும் போய் அங்க இறந்துற பிறகு யார
அரசனாக்கலாம் அப்படின்னு பார்த்தா இவங்களாம் சின்னவங்க. யாரு? பஞ்ச பாண்டவர்களும் அதுக்கடுத்து இங்க இருக்கக்கூடிய துரியோதன படை கௌரவர்கள் வந்து சின்னவங்க. அவங்களோட கொடுக்கலான்னு சொல்லி கண்ணு தெரியாதவனான திருதராட்டிரனிடம் இன்னும் அரசாட்சி வருகிறது. ஆக திருதராட்டிரன் என்ன செய்யறான் அப்படின்னா, தன் பிள்ளைகளுக்கு தான் இந்த அரசாட்சி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கள்ள கபட வேலை செஞ்சு இவனும் அந்த சபையில எங்க சூதாடின பொழுது திரௌபதியை துகிலுருந்தப்பட்ட போதெல்லாம் அவன் பேசாம தான் இருந்தான். அவன் தான் என்ன சொல்லுவான், சஞ்சய முனிவன் சொல்லி இவங்களை காட்டுக்கு போக சொல்லுங்கன்னு சொல்லி திருதராட்டிரன் தான் சொல்லுவான். யாருக்குனால எங்களுடைய கௌரவர்களான 100 பேரும் நல்லா இருக்கணும், பஞ்சபாண்டவர்கள் எப்படி போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி இந்த திருதராட்டினுடைய என்ன மந்திரிகிட்ட சஞ்சய முனிவன்கிட்ட சொல்லுவான் காட்டுக்கு போங்கன்னு சொல்லிதான். ஆக இவனுக்கும் உரிமை இருக்கிறது. யாருக்கு? துரியோதனனுக்கும் உரிமை இருக்கிறது, பஞ்சபாண்டவர்களுக்கும் உரிமை இருக்கிறது. அப்ப அந்த குறுநிலத்தில பாதியை யாரு வச்சுக்கொள்ளுங்க? கௌரவர்கள் வச்சுக்கொள்ளுங்க, பாதியை எங்களுக்கு கொடுங்கன்னு தான் அவங்க கேட்கிறாங்க, முழுசையும் கேட்கல. ஆனாலும் இவன் என்ன செய்யறான் அப்படின்னா, துரியோதனன் இந்த முழு நில அத்தினாபுரி நகரத்தையும் தான் வச்சுக்கொண்டு பஞ்சபாண்டவர்களுக்கு கொடுக்கல. அதுக்கான ஒரு போர் தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. சோ அப்படி இந்த பஞ்சபாண்டனுடைய நிலத்துல அவங்களுக்கான பாதிப்பங்க கொடுக்கல அப்படின்னு சொன்னா, அவனை துரியோதனனை கொன்று ஒழித்துட்டு இங்க இருக்கக்கூடிய 2 பக்கத்துக்குமான நிலத்தை நீ தான் ஆளணும் அப்படின்னு சொல்லி யாரு சொல்றா? கண்ணன் வந்து சொல்லி கொண்டிருக்கிறார். பாருங்க, பாம்பு கொடியை உயர்த்தியவனான துரியோதனிடம் 2ஆம் முறை சூதாட்டம் ஆடி நீங்கள் வெற்றி கண்ட அக்காலத்தில் துரியோதனன் கூறியபடி தவறாது கொடிய காட்டில் சென்று திரும்பி மீண்டீர்கள். இனி கொடிய துரியோதனன் குருநாட்டில் உங்களுக்குரிய பாதி பங்கை கொடுக்காமல் இருந்தால் அவனை போரிலே கொன்று இருபக்கத்தவரும் நாட்டையும் சேர்ந்து ஆளை இனி துணிவதே முடிவு செய்வதே இனி செய்வதற்குரிய கடமை. அது கடமை. நீங்க கேட்டீங்க, கொடுக்கல, உங்களுக்கான பாதி பங்கு கொடுக்கல அப்படின்னா அவன் சொன்னதுக்காக நீங்க ஒரு வருடம் அஞ்ஞாதவாசமும் போயிட்டு வந்தீங்க, அப்பவும் கொடுக்கலன்னா அவங்களை கொள்றதுல எந்த வித பாவமும் ஏற்பட போட, அது உங்களோட கடமை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. கிளியரா பிள்ளைகளுக்கு? 3வது பாடல் எல்லாரும் எம்ப்ரேஸ் பண்ணுங்க. ஓகே, குட். யாருக்கும் டவுட் இருக்குதா? ஓகே, வெரி குட். அடுத்த பாட்டுக்கு போயிருப்போம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு மெசேஜ் ஒன்று சரி போடுங்க, டிரெக்ட் மெசேஜ் ஒன்று சரி போடுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு இதை சொல்லி தந்துடுவேன். கொஞ்சம் கஷ்டமான பாடப்பகுதி தான் பிள்ளைகள் இந்த மகாபாரதம். சந்திப்பிரிக்கையெல்லாம் இருக்குது, பட் எங்களுக்கு அதுக்கான டைம் போதாது. நான் முழுமையா விளங்கப்படுத்திட்டு போறேன். சந்திப்பிரிச்சு கொஞ்சம் பார்த்துக்கொள்ளும். உங்களுக்கு படிப்பிச்சிருக்கிறேன், சந்திப்பிரிக்கிறதுக்கான வழிமுறைகள் 10 படிப்பிச்சிருக்கிறேன். அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க கொஞ்சம். ஓகேவா? ஓகே, அடுத்து பார்ப்போம். 4வது பாடல். மீண்டும் தர்மன் கண்ணனுக்கு சொல்றா. எழுதி கொள்ளுங்க இந்த இடத்துல. மீண்டும் தர்மன் கண்ணனுக்கு உரைத்தல். மீண்டும் தருமன் கண்ணனுக்கு உரைத்தல் அப்படின்னு எழுதி கொள்ளுங்க. கண்டிப்பா எழுதி கொள்ளுங்க, அப்படிதான் வினா வரும். மீண்டும் தருமன் கண்ணனுக்கு கூறுதல். சோ இந்த பகுதி படிச்சவங்க இருக்கீங்களா பிள்ளைகள்? எல்லாம் படிச்சிருக்கீங்களா? இல்லாட்டி இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? படிச்சிட்டீங்களா? அன்றைக்கு தான் பாக்குறீங்க. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இன்றைக்கு தான் ஃபர்ஸ்டா படிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதான் கொஞ்சம் டைம் எடுத்து படிப்பிக்கிறேன். 2 நாள் போட்டதுக்கான காரணம், லாஸ்ட் டைம் படிச்சிருக்க மாட்டீங்க ஒரு சிலர், அதாவது கொஞ்சம் டைம் எடுத்து படிப்பிக்கிறேன். ஆனா இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ண உங்களுக்கு தெரியும், ஒரு நாளைக்கு ஒரு பாடல் தான் படிப்போம். 1 ஹவருக்கு ஒரு பாட்டு தான் படிப்போம். சரியா? பட் அப்படி தெரிஞ்சிருக்கும். அப்போ இதுக்கான ஓகே, அப்போ இதுக்கான டைம் எங்களுக்கு சொல்லுங்கப்பா. விளங்குது இல்லையா? இல்ல, கதை வாசிச்சிருக்கேன், அதனால கொஞ்சம் ஈஸியாவே விளங்குது. ஓகே ஓகே, அப்படி என்ன பிரச்சனை இல்லை. நீங்க ஒருக்கா கார்ட்டூனையும் பாருங்க எல்லாரும், அப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இன்னைக்கு இந்த பாடல்களை வேணா பாடமாக்கலாம்ன்ற பாடல்களாவே போடுறேன், பாடல் வடிவமாவே போடுறேன். இதுல கம்போசிங் போய்கொண்டிருக்குது, இன்னும் முடிஞ்சு படல, இன்னும் போடல. ஓகே. குறவரையும் இளைஞரையும் குலத்து உரிய துணைவரையும் கொன்று போர் வென்று அரவ நெடுங்கடல் ஆடை அவனியெல்லாம் தனியாளும் அரசு தன்னில் கரவு உறையும் மனத்தாதை முனிக்கு உரைத்த மொழிப்படியே காணந்தோறும் இரவு பகல் பலமூல சாகம் நுகர்ந்து உயிர் வாழுதல் இனிது நன்றே அப்படின்னு சொல்றோம். குறவர் அப்படின்னா சான்றோர்கள் என்ற அர்த்தம். பெரியவர்கள், சான்றோர்கள், நல்லா படிச்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க அந்த பகுதியில. கிளைஞர் அப்படிங்கிறது உறவினர்கள். குலத்து தோன்றிய
துணைவர் அப்படிங்கிறது தம்பிமார் என்ற அர்த்தம். துணைவர்கள்ங்கிறது ஆரம்ப காலத்துல தம்பின்னு சொல்லி நாங்க கம்பராமாயணத்திலையும் பார்த்திருப்போம். கம்பராமாயணத்திலையும் ஒரு பார்த்திருப்போம். ராமனுடைய தம்பியாக யார போற்றிக்கொள்ற அடி பிள்ளைகள் குகனை போற்றி கொள்ளக்கூடிய ஒரு அடியை நாங்க அந்த இடத்துல பார்த்திருப்போம். ஏன்னா இத்துணை இன்துணைவன் ராகவனுக்கும் இலக்குவனுக்கும் இளையவனுக்கும் எனக்கும் மூத்தான் அப்படின்னு அடி வரும். என்றலுமே அடியின் மிசை நெடுதி விழுந்து அப்படிங்கிற பாடல்ல 3வது பாடல்ல. ஏன்னா எங்களுக்கு வரும் இன்துணைவன் ராகவனுக்கும் இலக்குவனுக்கும் இளையவனுக்கும் எனக்கும் மூத்தான் அப்படிங்கிற அடியில அங்க துணைவன் அப்படிங்கிறது தம்பியில பொருளை தான் வரும். அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா துணைவன் அப்படிங்கிறது தம்பிங்கிற பொருளை தான் வந்திருக்குது. அப்போ சான்றோர்களா இருக்கலாம், இளைஞர்களா இருக்கலாம், ஒரு குலத்துல பிறந்த ஆனா ஒரு குலத்துல ஒரு குலம் என்று சொன்னா எங்களை எல்லாம் ஒரே குலம், சூரிய குலம் என்று சொன்னா சூரிய குலத்துல கௌரவர்களா இருக்கலாம், பாண்டவர்களா இருக்கலாம், எல்லாம் ஒரே குலத்துல பிறந்தவங்க தானே. அப்போ ஒரே குலத்துல பிறந்திருக்கக்கூடிய தம்பிமாரையும் போரில் கொன்று போர் வென்று கட்டான ரீஜாங்க. அப்படிப்பட்ட அந்த போர்ல கொண்டு நான் வெற்றி கண்டு அரவ நெடுங்க ஓகே. அப்ப உறவினர்களையும் சான்றோர்களையும் ஒரு குலத்தில தோன்றியிருக்கக்கூடிய தம்பிமாரையும் துணைவர்களையும் கொன்று இந்த போரில நான் வெற்றி கொண்டு எப்படிப்பட்ட நிலம் என்று சொன்னால் ஆரவாரம் மிக்க கடலை ஆடையாக உடுத்திய நிலம். ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலம் எதனை ஆடையாக உடுத்தி இருக்கிறது என்று சொன்னால் கடலை ஆடையாக உடுத்தி இருக்கிறது. நிலம் ஆடையாக உடுத்தப்படாது. பட் இங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா ஆரவாரம் செய்யக்கூடிய கடலை ஆடையாக அவங்க உருவகிச்சிருக்கிறாங்க. சரியா, இது உருவகணின்னு சொல்லுவோம் பிள்ளைகள். ஆரவாரம் செய்யக்கூடிய கடல் என்னவாக உருவெடுத்திருக்கு அப்படின்னா ஆடையாக உருவெடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த அவனி என்றால் உலகம் அல்லது நிலம் என்று பொருள். அப்படிப்பட்ட இந்த நிலம் முழுவதையும், எல்லாம் என்றால் முழுவதையும், தனியாளும் அரசு தன்னில் தனியாக நான் அரசாட்சியை விட, அப்படிப்பட்ட அரசாட்சியை விட கரவு உறையும் மனத்தாதை. கரவு என்றால் வஞ்சகம் என்று பொருள். உங்களோட பென்சில் இருந்தா கண்டிப்பா நோட் பண்ணிக்கொள்ளுங்க என்னென்ன விடயம் சொல்றேன். கரவு என்றால் வஞ்சகம் என்று சொல்றது. தாதை என்றால் தந்தை. கரவு உறையும் மனத்தாதை. தாதை என்றால் தந்தை. மனத்தாதை என்றால் மனம் கொண்டவனான, வஞ்சகம் நிறைந்திருக்கக்கூடிய மனம் கொண்டவனான பெரிய தந்தை. யாரு பிள்ளைகள்? அது யாருன்னு சொன்னேன் இப்ப ஞாபகம் இருக்குதா? துரியோதனன் அப்பா யாரு? திருதராட்டிரன். அப்போ வஞ்சகம் நிறைந்தவன். ஏன்? தன்னுடைய தம்பி பிள்ளைகள் தான் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்காம தன்னுடைய பிள்ளைகளான கௌரவர்கள் தான் நாட்டை முழுமையா ஆளணும் அப்படின்னு நினைச்சா இருப்பாருங்க. ஒரு கிட்ட மனசு படைச்சவரப்பா அப்படின்னு சொல்றான். இப்போ வஞ்சகம் நிறைந்திருக்கக்கூடிய மனத்தை கொண்டவனான பெரிய தந்தையான திருதராட்டினன் முனிக்கு உரைத்த, இந்த முனி அப்படிங்கிறது சஞ்சய முனி என்ற அர்த்தம். சஞ்சய முனிவன் என்ற அர்த்தம். அப்ப அந்த சஞ்சய முனிவரிடம் சொல்லி அனுப்பிய சொற்படி, அவன் சொல்லிதான் நீங்க காட்டுக்கு போக சொல்லி அனுப்பிய உரைத்த மொழி என்ற சொற்படியே காணம் தோறும் அந்த காட்டுக்கு முழுவதுமாக சென்று இரவிலும் பகலிலும் பல மூல சாகம் என்று சொன்னா என்னென்ன பிள்ளைகள்? பழம், கிழங்கு, இலைகள். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பல மூல சாகம்ங்கிறது பழம், கிழங்கு, இலை. இந்த மூன்றும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பழமூல சாகம்ங்கிறது பழம், இந்த கொடுத்திருக்கேன்னா பழம், கிழங்கு, இலைகள் ஆகிய மூன்று பழமூல சாகம். நுகர்ந்து என்றால் உண்டு அல்லது சாப்பிட்டுன்றது. உண்டு உயிர் வாழ்தல் இழுதே நன்றே. எனக்கு என்னுடைய உறவினர்கள், என்னுடைய தம்பி, என்னுடைய சான்றோர்கள் எல்லாம் கொன்று ஆரவாரம் சத்தமிடக்கூடிய இந்த அழகிய கடலை ஆடையாக உடுத்தி இருக்கிற இந்த நிலத்தை நான் வெற்றி கொண்டுதான், அவங்கள போர் புரிஞ்சு கொண்டுதான் நான் வாங்கி கொள்ளும் அப்படிங்கிறத விட நான் என்ன செஞ்சிருவேன்? மருகவும் அந்த திருத்தராட்டினன் சொல்லி அனுப்பினபடியே, சஞ்சய் முனிவன் சொல்லி அனுப்பினபடியே மருகவும் காட்டுக்கு போயிட்டு அங்க கிழங்கு, இலை, பழங்கள் எல்லாம் சாப்பிட்டு நான் அங்கேயே வாழ்ந்துருவேன். எனக்கு அது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சான்றோரையும் உறவினரையும் ஒரு குலத்தில் தோன்றிய தம்பியரையும் போரிலே கொன்று ஆரவாரம் கொண்ட பெருங்கடலை ஆடையாக உடுத்த நிலம் முழுவதையும் வேறு எவருமின்றி தனித்தியாளும் அரசாட்சியை விட
வஞ்சகம் பொருந்திய மனம் கொண்ட பெரிய தந்தை திருதராட்டிரன் சஞ்சய முனிவனிடத்தின் சொல்லி அனுப்பியபடியே காடுகள் தோறும் போய் இரவிலும் பகலிலும் பழம் கிழங்கு இலைகள் ஆகியவற்றை உண்டு உயிர் வாழ்தல் மிகவும் நல்லதே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். கிளியரா இந்த பாடல்? கிளியரா பிள்ளை? டவுட் இருக்குதா? பிறகு விளங்கப்படுத்தணுமா? இல்ல சார். ஓகே குட். பிள்ளை மற்ற பிள்ளைகள் ஓகே. ஹைனி, சுபிதன், சச்சின், ஆதிலா, ஹர்சாந்த் ஓகே கிளியர். ஓகேப்பா. ஏன்னா நீங்க பெரும்பாலும் ஒரு சிலர் இங்கிலீஷ் மீடியம் இருக்கீங்க பிள்ளைகள். விலங்கல் என்று சொன்னா மறுக சொல்லிருங்க, நான் சொல்லி தந்துடுறேன். ஓகே. ஐபோன் ஜாயின்டா இருக்கீங்க, உங்களோட பேர் என்னம்மா? ஐபோன் ஓகே அக்கீல் சார். ஓகே அகில். ஓகே ஓகே. ஐந்தாவது பாடல் தர்மனுக்கு கண்ணன் சொல்றாரு. சோ இப்போ தர்மன் சொல்லிட்டாரு, எனக்கு அப்படி எல்லாம் எனக்கு நிலத்தை பிடிச்சி நான் வாழணும் அப்படின்ட்டு எல்லாம் எனக்கு இல்லை. நான் அதை விட என்ன செஞ்சிடுவேன், நான் மருகவும் காட்டுக்கு போய் அந்த காட்டில அருமையான அந்த காட்டில நான் வாழ்ந்துடுவேன், எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்லவுமே கண்ணன் சொல்றான் கோது இலான் அப்படின்னு சொல்றான். குற்றம், கோதுன்னா குற்றம், கோது இலான் இந்த ஒளி கூறுதலும் மாமாயன். மாமாயன்கிறது மாயங்களுக்கெல்லாம் மாயம் செய்யக்கூடிய ஒருத்தன், மாயங்களுக்கெல்லாம் மாயம் செய்பவனான அந்த கண்ணன் கூறலுற்றான் சொல்ல ஆரம்பிக்கிறான். மோது அமருக்கு, மோது மருந்துன்னு இருக்கு பிள்ளைகள், அமருந்துன்னு வந்திருக்கணும், அமருக்குன்னு வந்திருக்கணும், மோது அமருக்குன்னு வந்திருக்கணும். ஸோ புக்ல அப்படியா கொடுத்திருக்கிறாங்க. இந்த மோது மருந்து இருக்கு பிள்ளைகள், மோது மருந்து இல்ல, மோது அமருக்கு என்று சொல்லி வரணும். கொஞ்சம் மாத்துக்கொள்ளுங்க. மோது அமருக்கு இத்து கூட்டல அமர் இக்கன்னா வந்திருந்தா சரி, இந்த இடத்துல அமருக்கு என்று சொல்லி வரணும். அமரு தூண்டு வந்திருக்குது, அது பிள்ளர், பிறகு மாத்திட்டாங்க புத்தகத்தில். இப்ப மோது அமருக்கு இழைத்து நீர் மொய்த்த பெரும் கானகத்தே முடுகி சென்றால் பூதலத்தோர் ஏசாரோ உகந்த பெரு வஞ்சினமும் பொய்த்திடாதோ நீதியோ என உரைத்தான் ஆங்கு அதற்கு நிகழ்தருமன் நிகழ்த்தலுற்றார். சோ அதுக்கு முன்னாடி நாங்க இதுவரைக்கும் படிச்ச பாடல்கள் மறுபடியும் ரிவிஷன் பண்றேன், கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. சோ முதலாவது பாடல்ல அவர் சொல்றா, செய்வரால் நான் வயல்களிலே வரால் மீனினங்கள் உழவித்திருக்கின்ற இந்த அழகிய நாட்டை உங்களுக்கு பெற்றுக்கொள்றதுக்கு நினைவு இருக்கிறதா? அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒருத்தராக அந்த அருமையான காடு, அந்த ரொம்ப கடுமை கொடுக்கக்கூடிய அந்த காட்டுக்கு போயிட்டு மறுகவும் திரியறதுக்கு ஏதும் நினைவு இருக்கிறதா? உண்மையாகவே உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குது? அப்படி இல்லை அப்படின்னா எங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்க யாரு பிழைப்பா, யார் இறந்து போவா அப்படிங்கிறத நினைச்சு உங்களுக்கு போர் செய்யறதுக்கு எதுவும் நினைவு இருக்கிறதா? உண்மையாக உங்களோட நினைவு எது என்று சொல்ல கேட்கவே அவர் சொல்றா, தர்மன் சொல்றான், கொடுமையான துன்பம் தரக்கூடிய அந்த கொடிய நெருப்பை நாங்க மிக மூட்டி விட்டுட்டோம் அப்படின்னா உயர்ந்து வளர்ந்து இருக்கக்கூடிய மூங்கில் காடுகள் எல்லாம் தானாகவே எரிஞ்சு போயிடும். அது போலவே நாங்க கோபம் கொண்டு அந்த போர் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா இரு பக்கத்துல இருக்கக்கூடிய 2 பேருமே நாங்க செத்து போயிடுவோம், இறந்து போயிடுவோம். ஆனா அதை விட ஆம்பல் மலரும் தாமரை மலரும் கமலக்கூடிய அழகிய திருநாடான குறுநிலத்துல 2 பேருமே சமாதானமாக வாழ்றதுக்கு போய் நீ தூது போக முடியுமா என்று சொல்லி கேட்கவே தான் கண்ணன் மீண்டும் சொல்றான், அறவு உயர்ந்தோனுடன் மறுசூதி. ஏன்னா பாம்பு கொடி உயர்த்தியவனான அந்த கொடியவனான துருதனோட மருகனை போயிட்டு சூதாடி வென்று வந்த அந்த நாள்ல அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக மருகவும் நீங்க அந்த கொடுமையான காட்டுக்கு வெங்கானகம் போயிட்டு மருக வந்தீங்க. ஆனால் அந்த வெய்யோம் கொடியவனான துரியோதனன் என்ன செய்யல, உங்களுடைய குருநாட்டுல பாதி பங்கை இனி கொடுக்கல. அப்படி இப்பவுமே நீங்க போயிட்டு அவன்கிட்ட கேட்டு கொடுக்காம இருந்தா அவனை அங்க கொன்று இரு பக்கத்துல இருக்கக்கூடிய நிலத்தை நீங்க ஆட்சி செய்யறதுதான் உங்களுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். 4வது பாட்டுல அதுக்கு தர்மன் சொல்றான், வேணாப்பா, அங்க வாழ்றவங்க எல்லாம் யாரு, என்னுடைய உறவினர்களும் என்னுடைய சான்றோர்களும் தான் அங்க வாழ்றாங்க, ஒரு குலத்துல பிறந்த தம்பிகளும் தான் வாழ்றாங்க. அப்படிப்பட்டவங்களை கொன்று ஆராவாரம் செய்யக்கூடிய கடலை உடுத்தி இருக்கக்கூடிய நிலத்தை எனக்கு ஆட்சி செய்யணுங்கிற அவசியம் எல்லாம் இல்லை. அதுக்கு பதிலா கரவு உயர்ந்து இருக்கக்கூடிய வஞ்சனை நேர்ந்து இருக்கக்கூடிய மனதை உடையவனான பெரிய தந்தையான திருதராட்டிரன் அன்னைக்கு சொல்லி அனுப்பினான், சஞ்சயமனுடன் சொல்லி அனுப்பினபடியே நான் மருகவும் என்ன செய்வேன், காட்டுக்கு போயிட்டு பழமூல சாகமான இலை கிழங்கு பழங்களை சாப்பிட்டு நான் வாழ்வேன் என்று சொல்லவும் தான் மருக சொல்றான் கோது இலான் இந்த மொழி உடைத்தல் அப்படின்னு சொல்லி 5வது பாடல் வருது. குற்றம் இல்லாதவனான இந்த தருமன் இத்தகைய மொழியை சொல்ல, அப்ப கோது இலான் குற்றம் என்ற அர்த்தம், கோது என்றால் குற்றம், கோது இலான் என்றால் குற்றம் இல்லாத தர்மன். இந்த மொழி சொன்ன உடனேயே கூடுதலும் மிகுந்த மாயை உடைய கண்ணன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு.
தாங்கி செய்யும் போருக்கு பின்னடைந்து தாங்கி செய்யும் பிள்ளைகள் மோது அமர் அப்படிங்கிறது நீங்க தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் போற. துரியோதனன் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே, நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க ஸ்டார்ட் பண்ணி செய்ய வேண்டிய அந்த போரை, நீங்க ஸ்டார்ட் பண்ணி செய்ய வேண்டிய போருக்கு நீங்க பின்னடங்கி வந்துட்டீங்க அப்படின்னா, தாங்கி செய்யும் போருக்கு பின்னடைந்து நெருங்கிய பெருங்காட்டிடையே நீர் மொய்த்த அப்படின்னு சொன்னா, நெருங்கிய பெருங்காடு, இந்த இடத்துல தண்ணீர் இல்ல பிள்ளைகள், நீர் மொய்த்த அப்படிங்கிறது என்னத்துல வந்திருக்கு அப்படின்னா, நெருங்கி இருக்கக்கூடிய காடு. இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க, நெருங்கி இருக்கக்கூடிய காடு என்ற அர்த்தம். காடுகள் அங்க இருக்க நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த காட்டுக்குள்ளால விரைந்து போவீனாயின், முடுகி செல்லுதல் அப்படின்னா விரைவாக விரைந்து போயிட்டீங்க அப்படின்னா, எனக்கு வேணாம்ப்பா, எனக்கு ஒண்ணும் வேணாம், நீங்களே வச்சுக்கொள்ளுங்க அப்படின்ட்டு போயிட்டீங்க அப்படின்னா, பூதலத்தோர் ஏசாரோ என்ன சொல்லுவாங்க, என்னப்பா பாண்டவர்கள் எல்லாம் பயந்து ஓடுறாங்க, கௌரவர்கள் அப்படிப்பட்ட படை உடையவர்களா அப்படின்னு உன்னை ஏசத்தான் போறாங்க. உன்னை புகழ்வாங்க நினைச்சியா? அப்படி எல்லாம் செய்ய மாட்டாங்க. உலகத்துக்குள்ள உன்னை ஏசத்தான் போறாங்க. நீங்க ஏற்பாடு செஞ்சு செய்ய வேண்டிய அந்த போருக்கு பயந்து அந்த நெருக்கமாக இருக்கிற காட்டுக்கு நடுவுல நீங்க வேகமாக போயிட்டீங்க, விரைந்து போயிட்டீங்க அப்படின்னா, பூதலத்தோர் உலகத்தில் உள்ளோர் ஏச மாட்டாங்களா? புகன்ற பெரு வஞ்சினமும் பொய்த்திடாதோ. புகன்ற பெரு வஞ்சினம் அப்படிங்கிறது, இப்போ தர்மன் சூதாடுறாங்க, சகுனிய வச்சு சூடாதிட்டாங்க, தர்மன் வந்து தோத்துட்டாரு, எல்லாத்தையும் இழக்கிறாரு. பஞ்ச பாண்டவர்களை, அத்தினாபுரி நகரத்தை, தன்னுடைய சொத்து சுகம், தன்னுடைய மனைவியான திரௌபதி எல்லாத்தையும் இழந்துட்டாரு. சோ அந்த நேரத்துல திரௌபதியினுடைய துகில் உரியப்படுது. சாரியை வந்து என்ன செய்யறார், துரியோதனன் வாயிலாக இன்னொருத்தர் வந்து இழுத்து தள்ளுறார். அதுக்கு பதிலாக கண்ணன் வந்து சாரியெல்லாம் கொடுப்பார். பட் அங்க அவமானப்படுத்தப்பட்டுட்டா யாரு, திரௌபதியும் அவமானப்படுத்தப்பட்டா. அப்ப எல்லாருமே ஒரு சபதம் எடுக்கிறாங்க. என்ன சபதம் எடுக்கிறாங்கண்டா, திரௌபதி சொல்றா, என்றைக்கு என் துரியோதனுடைய ரத்தம் என்னுடைய தலையில படுதோ அன்னைக்கு தான் என்னுடைய கூந்தலை நான் மறுக்க முடியுமே அப்படின்னு. வீமனு சொல்றான், நான் வந்து கண்டிப்பா உன கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சபதம் எடுக்கிறாங்க. அந்த சபதம் எல்லாம் பொய்யா போயிடாதா அப்படின்னு கேட்கிறான். பூதலத்தோர் ஏச மாட்டாங்களா? நான் ஏற்கனவே என்ன செஞ்சோம், ஒரு வஞ்சினம் வச்சிருக்கிறோம், ஒரு சபதம் போட்டிருக்கிறோம், அந்த சபதம் எல்லாம் போய்த்திடாதா? நீங்கள் அவ்வாறு செய்து அரசருக்கு அறமோ நீதியோ என உரைத்த. அரசன் அப்படின்னாலே போருக்கு பயப்படக்கூடாது. போர் என்று சொன்னால் அது அண்ணன் தம்பி யாரா இருந்தாலும் போர் செஞ்சுதான் ஆகணும். இன்னைக்கு இலங்கையிலையும் பாத்தீங்கன்னா, இலங்கையினுடைய வரலாற்றுல தன்னுடைய தம்பி தன்னுடைய தந்தையை கொன்ன வரலாறுகள் எல்லாம் இருக்குது. விஜயபாகவினுடைய கொள்ளை தன் தந்தையவே கொன்னாங்க. ஏன்? அரசாட்சிக்காக. அங்க அரசன் என்று சொன்னால் நாங்க தாய் தந்தை தகப்பன் அண்ணன் தம்பி உறவு பார்க்க முடியாது. அரச தர்மம் என்றால் அது போர்தான் அப்படின்னு சொல்றான். நீதியோ என உரைத்தான் என்று சொன்னான். அப்போது கண்ணன் சொல்லியவற்றுக்கு விடையினை தருமன் சொல்ல தொடங்கினார். அப்ப மருகவும் அவர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். மருகு சொல்றேன், குற்றமில்லாதவனான தர்மன் மேல சொன்ன சில விஷயங்களை சொன்ன உடனேக்கே மாயங்கள்ல மிகுந்த மாயுடையவனான கண்ணன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க தான் தாங்கி செய்யணும், நீங்க தான் ஏற்பாடு செஞ்சு இந்த போரை வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்கணும். அப்படிப்பட்ட போருக்கு நீங்க பின்னடைஞ்சு நெருங்கி இருக்கக்கூடிய காட்டுக்குள்ளால நீங்க விரைந்து போனீங்க அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தில் உள்ளவர்கள் உங்களை ஏச மாட்டாங்களா, திட்ட மாட்டாங்களா? ஏற்கனவே நீங்க அந்த துரியோதனுடைய அவையில சொன்ன அந்த சபதங்கள் என்ன செய்தாரா, பொய்த்து விடாதா? அரசருக்கு நீதி அறம் என்று சொன்னா கண்டிப்பா போர் செஞ்சுதான் ஆகணும், அது அறமாக மாறுமா அப்படின்னு சொல்லி அங்க சொல்றான் தர்மனிடம் கண்ணன். கிளியரா பிள்ளைகள் இது? ஓகேவா? அடுத்த பாடல். ஓகே, ஓம் சார். ஆறாவது பாடல். கண்ணனை தூது செல்லுமாறு தர்மன் வேண்டல். இந்த இடத்துல எழுதி கொள்ளுங்க. கண்ணனை தூது செல்லுமாறு தர்மன் வேண்டல். ஓகே, இப்போ அவன் கேள்வி கேட்கிறா. 11, 15 மட்டும் பாடத்தை பார்ப்போம் பிள்ளைகள். ஸோ அது வரைக்கும் ஓகே, 1.25 அவர் உங்களுக்கு போதும். நாளைக்கு மிச்ச பகுதியை பார்த்துக் கொள்ளலாம். இன்றைக்கு வல்லினம் மிகுமிகா இடங்கள் கட்டுரை தான் இருக்குது. அப்ப நாளைக்கு மீதி பகுதியை நாங்க பார்த்துட்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு டைம் இருக்கும். பாப்பா முடிஞ்ச மட்டும் பார்த்துருவோம். ஒரு 9 பாடல்கள் பார்த்துட்டோம் என்றால் எங்களுக்கு ஓகே. இணைய பாடல்களை நாளைக்கு பார்த்துட்டு வினாவிடையை பார்த்துட்டு கட்டுரை மட்டும் தான் பார்க்கறதுக்கும், கட்டுரையும் சுருக்கம் தான். மொத்தம் 15 பாடல்கள் தானே, 9, 10 பாடல்கள் பார்த்துட்டாலும் ஓகே. ஓகே, நீ தூது நடந்தருளி எமது நினைவு அவருக்கு உரைத்தால் நினைவின் வண்ணம் தாது ஊதி அழிமுரலும் தன்பதியும் தாயமும் தான் தாரானாகில் மீது ஊதுவளை குளமும் வளம்புரியும் மிக முழங்க
வெய்ய காளான் மாதூரர் மனம் கலிக பொருது எனினும் பெறுவன் இது வசையும் அன்றே அப்படின்னு சொல்றான். பாடல்ல சொல்றேன், நீ தூது நடந்தருளி நீ என் கருணையுடன் எமக்காக தூது சென்று எமது எண்ணங்களை அவருக்கு எடுத்துரைத்தால். நீ தூது நடந்து அருளி எமது நினைவு அவருக்கு எடுத்து உரைத்தால். யார்கிட்ட? துரியோதனன் கிட்ட. நீங்க எங்களுக்காக கருணையோட யாருக்கிட்ட போகணும்? அருளின்னா கருணையோட. கருணை மிகுந்தவனே, கண்ணனே, நீ எங்களுக்காக என்ன செய்யணும்? துரியோதனோட மருகவருக்க தூதுக்கு போகணும். தூதுக்கு போயிட்டு எங்கட எண்ணத்தை நீ யார்கிட்ட சொல்லணும்? அந்த துரியோதனோட சொல்லுங்க. என்ன எண்ணம்? எங்களுக்கு சண்டை போடுறதுக்கு ஐடியா இல்லப்பா, எங்கட நாட்டை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்க பேசாம இருந்துருவோம், எங்களுக்கான நாட்டை தாங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா நினைவு அவருக்கு உரைத்தார். நினைவின் வண்ணம், அப்படிப்பட்ட அந்த நினைவின் வண்ணமா இப்படிப்பட்ட நாடுன்னு சொல்றாங்க. தாது ஊதி அழிமுரலும் தன்பதி. எப்படிப்பட்ட நாடுன்னா, தாது என்று சொன்னா அந்த மகரந்த தாதுக்கள், மலர்கள்ல இருக்கக்கூடிய தாது, அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்க தாது மகரந்தங்கள் என்று சொல்வோம். அந்த மகரந்தங்களை வாயால ஊதி, தாது ஊதி வாயால ஊதி அழிமுரலும், அழி என்றால் வண்டுகள், முரலும் என்றால் ரீங்காரம் செய்யும் என்றால். எப்படிப்பட்ட நாடு? ஏன்னா அதிகமாக மலர்கள் இருக்கிறது, அந்த மலர்களில் அதிக மகரந்தங்கள் இருக்கின்றன. அந்த மகரந்தங்களை தங்களுடைய வாயால ஊதி, ஏன்னா அந்த தன்னுடைய வாயால ஊதிட்டு அந்த வண்டுகள் ரீங்காரம் செய்யக்கூடிய தன்பதியும் குளிர்ச்சி பொருந்திய நாடு. தன் என்றால் தெரியும், இந்த தன் 3 சொல்லி நகரம் வந்தாலே அது குளிர்ச்சி என்று பொருள். அப்ப அப்படிப்பட்ட அந்த குளிர்ச்சி பொருந்திய நாட்டின் பாகத்தை, தாயம் என்றால் பாகம் என்ற அர்த்தம், தாயமும் தான் தாரான் ஆகில் அவன் அதனுடைய பாகத்தை கொடுக்கல அப்படின்னா அதுக்கு பிறகு அப்படி சொல்ற. அதுக்கு பிறகு மீது ஊது வளை. வளை என்றால் என்னது? சங்குகள் என்ற அர்த்தம். குலமும் என்றால் கூட்டம் என்ற அர்த்தம். முதலாவது சொல்றாரு, அவன்கிட்ட நீ போங்க, போயிட்டு எனக்காக நீங்க ஒருக்கா தூது போய் கேளுங்க. எப்படிப்பட்ட நாடு? வண்டுகள் எல்லாம் மகரந்தங்களை ஊதி தள்ளி இருக்கக்கூடிய குளிர்ச்சி பொருந்திய நாட்டை கேட்டு பாருங்க. அவன் கொடுக்கல, எங்களுக்கான பாதி பகுதியை கொடுக்கல அப்படின்னா அதுக்கு பிறகு சங்குகளினுடைய கூட்டம் அதிகமாக ஒலிக்கும். சங்குகள் ஏன் ஒலிக்கும் அப்படின்னா போருக்கு ஆயத்தமாகவும் அர்த்தம். சங்குகள், சாதாரண சங்குகள் முதலாக சொல்லப்படுது. சங்குகளினுடைய கூட்டம் அதிகமாக ஒலிக்கும். அடுத்து வளம்புரியும், வளம்புரி சங்கு, சாதாரண வளை என்றால் சாதாரண சங்குகள். வளம்புரியும் மிக முழங்க, அதிகமாக முழங்க. வெய்யக்காளான், இந்த இடத்துல சொல்லப்படுற வெய்யக்காளான் அப்படின்னு சொல்றது பிள்ளைகள், எங்களுக்கு யமனை சொல்றாங்க. வெய்ய என்றால் கொடிய என்ற அர்த்தம், காளன் என்று சொன்னால் யமன் என்ற அர்த்தம். யமன், யமன் உங்களுக்கு தெரியும், உயிரை உயிரெல்லாம் பிடிச்சிட்டு போற. மாதூதர் என்று சொல்றது இந்த யமனினுடைய தூதுவர்களான, யமனுடைய தூதுவர்கள் யாரு? அவங்களுக்காக எழுப்புக்காக இருக்கக்கூடிய தூதுவர்கள். மனம் கழிக்க, மனம் கழிக்க, மனம் சந்தோஷப்படும்படியாக. ஏன் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னா போர் செஞ்ச பிறகு அவங்க பக்கம் நிறைய பேர் இறந்து போவாங்க. அதனால யமனினுடைய தூதுவர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்றோம். அவர்கள் எல்லாம் யமனுடைய காலனுடைய தூதுவர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படும்படியாக பொருது எனினும், பொருதுன்னா போர் செஞ்செனினும் பெருவே இது வசையும் என்றே. நான் என்னுடைய நாட்டை நான் மருகவும் பெற்றுக்கொள்வேன். இது என்னவா மாறாது? பழி. வசை என்றா பழி, வசையும் என்று. இது இனி பழியாக வராது, எனக்கு பழியாக இருக்காது என்று சொல்றேன். மருக பார்ப்போம். நீ தூது நடந்தருளி, நீ தூதாக போயிட்டு எங்களுடைய எண்ணத்தை அவங்களுக்கு எடுத்துரைச்சிங்க அப்படின்னா அந்த நினைவின் வண்ணம் மகரந்தங்களை ஊதி தள்ளி, மகரந்தங்களை வாயால ஊதி தள்ளி வண்டுகள் ரீங்காரம் செய்யும் குளிர்ச்சி பொருந்தி அந்த நாட்டை. இதுக்கு நாட்டினுடைய சிறப்பு. மகரந்தங்களை ஊதித்தள்ளி வண்டுகள் ரீங்காரம் செய்யக்கூடிய குளிர்ச்சி பொருந்திய நாட்டை அவன் கொடுக்கல. நாட்டினுடைய தாயம் என்றால் பகுதி, தாயம் என்றால் பகுதி, எங்களுடைய பாகத்தை அவன் கொடுக்கல என்றால் தாரானாகில் மீது அதன் பிறகு ஒலிக்கக்கூடிய சங்குகளினுடைய கூட்டம். சங்குகள் ஒன்று ரெண்டு ஒலிக்காது, அப்படியே கூட்டம் கூட்டமாக ஒலிக்கும். இங்க ஒரு கூட்டத்துல சங்கு ஒலிக்கும், இங்க ஒரு கூட்டத்துல ஒலிக்கும், இங்க ஒரு கூட்டத்துல ஒலிக்கும். இப்படி கூட்டம் கூட்டமாக என்ன செய்யும் என்றால் சங்குகள் முழங்கும். அது மட்டும் இல்லாம வளம்புரியும் மிக முழங்கும். வளம்புரி சங்குகளும் என்ன செய்யும்? அதிகமாக ஒலிக்கும். மிகுதியாக அதிகமாக ஒலிக்க கொடிய யமனின்
வெய்ய காளான், வெய்ய என்றால் கூடிய கொடுமையான யமனின் மாதூதர்கள் மனம் கிழிக்க, அந்த கொடியவனான யமனினுடைய தூதுவர்கள் மனம் சந்தோஷம் படும்படியாக பொருது எனினும் போர் செய்தால், போர் அமர் என்றெல்லாம் போர் குறியக்கூடிய சொற்கள். பொருது எனினும் பெருவன் இது வசியம் என்ற என்னுடைய நாட்டை போர் செஞ்சு சரி அப்படின்னு கொள்ளுவேங்கிறார். பொருளை வாசிக்கிறேன். நீ தூதாக சென்று எம் நினைவு அவருக்கு எடுத்துச் சொன்னால் நாம் நம் நினைவின்படி மலரிதழ்களை வாயால் ஊதி வண்டுகள் ஒளித்தற்கு இடமான துரியோதனன் தருவான். அந்த துரியோதனன் தருவான் ஆகில் அந்த அப்படி அவர் தராது போயின் அதன் பின் ஒலிக்கும் சங்குகளின் கூட்டமும் சிறந்த வளம்புரி சங்குகளும் மிகுதியாய் ஒலிக்க கொடிய யமதூதர் மனம் மகிழ் போர் செய்தாயினும் நாட்டை பெறுவேன். இவ்வாறு முதற்கண் சமாதானத்தை மேற்கொண்டு அது நிறைவேறாத விடத்து போர் செய்வது பழியும் இல்லை. ஒருக்கா நாங்க போய் கேட்டு பார்ப்போம், அவை மறுகவும் கொடுக்கல என்று சொன்னா நாங்க போர் செய்வோம் என்று சொல்றோம். ஓகேவா? அடுத்த பாட்டுக்கு போமா பிள்ளை? கிளியரா எல்லாருக்கும்? ஓகே, ஆன்சர் பண்ணுங்க. கிளியரா சொல்லுங்க. ஓகே ஓகேப்பா. ஓகே, அடுத்து 7வது பாடல் முந்து ஊர் வெம்படி கொடியோன். சோ இதுவும் எங்களுடைய கண்ணுடைய கூற்றாக அமைஞ்சிருக்கிறது. ஓகே, முந்து ஊர் வெம்படி கொடியோன் மூதூரில் நடந்து உழவர் முன்றில் தோறும் நந்து ஊரும் புடல் நாட்டின் திறம்பண்டு. இது தர்மனுடைய கூற்று, தர்மன் கூற்று. தர்மன் வந்து சொல்றார் என்னென்னத்தை நீ கேட்கணும். தர்மன் கேட்கிற என்னென்னத்தை நீ கேட்கணும் என்று சொல்லி சொல்றான். முந்து ஊர் வெம்படி கொடி. முந்து ஊர் அப்படிங்கிறது வந்து என்னென்ன பிள்ளைகள், அந்த முந்தி கொண்டு ஓடக்கூடிய பாம்பு முந்து ஊர் என்று சொல்லி சொல்றாரு இந்த இடத்துல. சோ முந்து ஊர் வெம்படி கொடியோன். ஆறாவது பாட்டும் தர்மண்டதான். 6வது பாட்டும் தர்மண்டதான் பிள்ளைகள். 6வது பாட்டும் தர்மண்டதான். இந்த முந்து ஊர் அப்படிங்கிறது விரைவாக செல்லக்கூடிய, வெம் என்றால் கொடிய, பனி என்றால் பாம்பு. இப்ப மிக விரைவாக செல்லக்கூடிய என்ற அர்த்தம். முந்து ஊர் என்றால் மிக விரைவாக செல்லக்கூடிய, ஊர்ந்து செல்லும் கொடிய பாம்பு கொடிய உடையவனான அந்த துரியோதனனை பத்தி சொல்ற ஒரு வழி. முந்து ஊர் வெம்படி கொடியோன் என்றால் அந்த விரைவாக செல்ல முந்தி கொண்டு அர்த்தம் இல்ல, முந்தின்னு செல்லும் இல்ல, அந்த முந்தி கொண்டு மிக விரைவாக செல்லக்கூடிய அந்த பாம்பு கொடியுடனான துரியோதனனை மூதூரில். மூதூர் என்றால் இந்த இடத்துல அது எதை சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால் அத்தினாபுரி நகரத்தை தான் மூதூர்னு சொல்றாங்க. மூதூரில் நடந்து உழவர் முன்றில் தோறும் நந்து ஊரும் புனல் நாட்டின் திறம் வேண்டு. நாடு ஒன்று நல்கானாகில் 5 ஊர் வேண்டு. அவை இல் எனில் 5 இளம் வேண்டு. அவை மறுத்தால் அடு போர் வேண்டு என்று சொல்லிட்டு சொல்றார். சிந்தூர திலக நுதல் சிந்துரத்தின் மறுப்பூசித்த செங்கன் மாலை. இதை மட்டும் பார்த்துக்கொள்ளுங்க. 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. சிந்தூரம், சரியா? சிந்தூரம் அப்படிங்கிறது பிள்ளைகள் குங்குமம் என்ற அர்த்தம், பொட்டு. சிந்தூரம்ங்கிறது வந்து பிள்ளை ஆரஞ்சு கலர்ல இருக்கக்கூடிய பொட்டு என்ற அர்த்தம். சரியா? பார்த்திருக்கீங்கன்னு தெரியல, உங்களுக்கு காட்டுறேன். சிந்தூரம்ங்கிறது வேற, சிந்துரம் என்பது வேற. காட்டுறேன் இருக்கு. பார்த்திருக்கும் சார். ஒரு சிலர் பார்த்திருப்பீங்க. ஆரஞ்சு கலர்ல இருக்கும் பிள்ளைகள். இது கொஞ்சம் ரெட் கலர் தான். பட் சிந்தூரங்கிறது ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது சிந்தூரம்னு சொல்லும். அப்போ இந்த கண்ணன் என்ன நிறத்துல போட்டு வச்சிருப்பாராம்? சிந்தூரம் அப்படிங்கிறது அந்த ஆரஞ்சு கலர்ல வச்சிருக்கக்கூடிய திலகத்தை வச்சிருந்த திலகத்தை உடைய நெற்றியை நுதல் நெற்றியை உடையவன். சிந்துரத்தின் மறுபூசித்த செங்கன் மாலை. சிந்துரம் அப்படிங்கிறது ஒரு யானை பிள்ளைகள். குவளையா பீடம் என்று சொல்லக்கூடிய ஒரு யானையை தான் சொல்றார். சோ குவளையா பீடம் என்று சொல்லக்கூடிய யானையை ஒரு அரக்கன் வந்து அனுப்புவான். ஏன்னா ஒரு அரக்கன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால், இந்த கண்ணனை அழிக்கிறதுக்காக ஒரு அரக்கன் வந்து ஒரு பெரிய யானை அனுப்புவான். அந்த யானையினுடைய பெயர் குவளையா பீடம். அதுக்கு பேர் இன்னொரு பேர் வந்து சிந்துரம் என்று பெயர். சரியா? அந்த குவளையா பீடம் என்று சொல்லக்கூடிய யானையினுடைய அந்த கொம்பை என்ன செய்வாரு அப்படின்னு சொன்னா திருமால் ஒடித்து அதனை அடக்கியதற்கான புராண வரலாறுகள் எல்லாம் இருக்குது.
ஏன்னா ஒருத்தர் ஏவி விட்டுறாரு, அவர் அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சிந்துரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யானை, குவலயாபீடம் அப்படிங்கிற ஒரு யானைய ஏவி விட்டதன் பின்பாக அந்த யானையினுடைய தந்தங்களை எல்லாம் உடைச்செறிவார் யாரு? இந்த சிவந்த கண்களையுடைய திருமால் என்ற அர்த்தம். சிந்தூரம்ங்கிறது அந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கக்கூடிய பொட்டு, அந்த பொட்டினை தன்னுடைய நெற்றியில் அணிந்தவரும், சிந்தூரத்தினுடைய திலகத்தை அணிந்த நெற்றியை உடையவரும், குவளையாபீடம் என்று சொல்லக்கூடிய யானையினுடைய கொம்பை ஒடித்த சிவந்த கண்களை உடைய திருமால். எப்படிப்பட்ட கண்கள்? சிவந்த கண்களை உடையவனான திருமாலே அப்படின்னு அவர் வாழ்த்துறாரு. நீ எப்படிப்பட்டவன்? விரைவாக ஊர்ந்து செல்லும் கொடிய பாம்பு கொடியுடைய துரியோதனனின் பழமையான அத்தினாபுரிக்கு நீ சென்று முந்து ஊர் வெம்பனி கொடியோன் மூதூரில் என விரைவாக செல்லக்கூடிய கொடிய பாம்பு கொடிய உடையவனான அந்த துரியோதனுடைய அந்த பழமையான அத்தினாபுரிக்கு நீ போயிட்டு சென்று உழவர்களினுடைய இல்லங்களது முன்றங்களில் சங்குகள் தவழுகின்ற நீர்வளம் மிக்க குறுநாடு. அப்படியா? உழவர் மூன்றில் தோறும், உழவர்ண்டா உழவருடைய வீடு இது இருக்குது பிள்ளைகள். உழவர்களுடைய வீடு வீற்றத்தினுடைய முற்றங்கள், இதான் முற்றம். வீட்டினுடைய முற்றத்துல என்ன ஊரும் அப்படின்னு சொன்னால் நந்து ஊரும்னு சொல்றார். சங்குகள் தவழுகின்ற, அப்ப சங்குகள் எப்படி இருக்குன்ற பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும். சங்குகளுக்குள்ளால ஒரு வித உயிரினம் இருக்கு. சங்கு மேல பூட்டுகிறதனை பிள்ளைகள், உள்ளால ஒரு உயிரினம் இருக்கு. அப்போ அந்த முற்றங்கள் எல்லாம் என்ன ஊர்ந்து கொண்டிருக்கும் என்று சொன்னா சங்குகள் ஊர்ந்து கொண்டிருக்கும். காரணம், அந்த நாட்டுல எல்லா வீடுகளை சுத்தியும் நீர்வளம் இருப்பதனால அவங்க வீடை சுத்தி என்ன இருக்கும் என்ற சங்குகள் எப்பவும் ஊர்ந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அழகிய நாடு, ஒரு நீர்வளம் மிக்க நாடு. அப்போ நந்து ஊரும் புனல் நாட்டின், புனல்ன நீர் உடைய நாட்டின் திறத்தை வேண்ட எங்களுக்குரிய பகுதியை நீ கேட்டுப்பாரு. உழவர்களினுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய முற்றங்கள்ல எல்லாம், இந்த வீடு உழவருடைய வீடு, இந்த வீடினுடைய முற்றங்கள் எல்லாம் என்ன ஊர்ந்து கொண்டிருக்கிறது? அங்குமிங்கும் சங்குகள் ஊர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அழகிய நாடு. தவழுகின்ற நீர்வளம் மிக்க குறுநாட்டின் பாது பங்கை தருமாறு கேட்டுப்பாரு. நாடு ஒன்று நல்கானாகின், அப்படி அவன் அந்த பாதி பங்க உனக்கு கொடுக்கல ஓகே என்று சொன்னால் 5 ஊர் வேண்டு, 5 ஊரை கேட்டுப்பார். உன்னுடைய நாடு இது அத்தினாபுரி நாடு, இதுல பாதி பங்க கேட்டுப்பாரு. கொடுக்கலையா பரவாயில்ல, எனக்கு ஒரு 5 ஊரை கேள். யாருக்கு? பஞ்ச பாண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊரை கேளு உண்டு. அவை எனில் 5 இளம் வேண்டு, அப்படியும் கொடுக்கல பரவாயில்ல, எனக்கு ஒரு 5 வீடு சரித்தா, 5 வீடு கட்டித்தா, எனக்கு அது போதும். 5 வீட கேளு. அவை மறுத்தால் அடுபோர் வேண்டும். அவை மறுத்தால் அடு என்று சொன்னது கொல்லுவதற்குரிய என்று பொருள். அதையும் கொடுக்கல அப்படின்னா கொல்லுவதற்குரிய கொடுமையான போர் என கேளு, போர் கேளு அப்படின்னு சொல்றேன். மறுபடியும் சொல்றேன். சிந்தூரம் என்று சொல்லக்கூடிய திலகத்தை நெற்றியில் அணிந்தவனும், சிந்தூரம் என்று சிந்தூரம், இது தூவனா வந்திருக்கு பாருங்க, சிந்தூரம், இது சிந்துரம். சிந்தூரம் என்று சொல்லக்கூடிய அந்த திலகத்தை நெற்றியில் அணிந்தவனும், குவளையாபீடம் என்று சொல்லக்கூடிய யானையினுடைய கொம்புகளை உடைத்தவனுமான சிவந்த கண்களையுடைய திருமாலே, நீ எனக்காக தூது போயிட்டு வேகமாக ஊர்ந்து செல்லக்கூடிய பாம்பு கொடி உடையவனான அந்த துரியோதனன்ட்ட பழமையான நாடான அத்தினாபுரி நாட்டினுடைய பகுதிகளை கேட்டுப்பார். அது எப்படிப்பட்ட நாடு அப்படின்னா, உழவர்களுடைய வீடுகளினுடைய முற்றங்கள் எல்லாம் சங்குகள் எப்பவுமே ஊர்ந்து தெரியக்கூடிய ஒரு அழகிய நீர்வளம் மிக்க நாடு. அந்த நாட்டினுடைய எங்களுக்கான பாதிப்பங்க கேட்டுப்பார். அது கொடுக்கல என்று சொன்னால் 5 இடத்தை சரி, ஒரு 5 ஊரை கேட்டுப்பார். அதுவும் கொடுக்கல என்று சொன்னா 5 வீடு, இளம் என்றால் 5 வீட்டை சரி கேட்டுப்பார். அதையும் அவன் கொடுக்க மறுத்துட்டான்னா கண்டிப்பா அவனை கொள்ளுறதுக்குரிய போர்கள், அடுபோர்கள் கொள்ளுவதற்குரிய போரை கேள் என்று சொல்றான். பொருளை வாசிக்கிறேன். சிந்துரம் என்று சொல்லக்கூடிய செந்நிற பொடியாலான திலகத்தை அணிந்த நெற்றியுடைய குவளையாபீடம் என்ற யானையின் கொம்பை ஒடித்த சிவந்த கண்ணையுடைய திருமாலே, விரைவாய் ஊர்ந்து செல்லும் கொடிய பாம்பு கொடியுடைய துரியோதனின் பழமையான அத்தினாபுரியில் நீ போய் உழவரின் இல்லங்கள் முன்னிடமெல்லாம் சங்குகள் தவளப்பெறும் நீர்வளம் கொண்ட குறுநாட்டின் பாகத்தை தரும்படியாக கேள். அவன் அதை தர மறுத்தானாகில் 5 ஊர்களை கருமாறு கேள். அவன் அந்த ஊர்களையும் தரவில்லையானால் 5 இளங்களை தருமாறு கேள். அவற்றையும் அவன் தர மறுத்தால் கொல்லுவதற்குரிய போரை கேள் என்று தருமன் சொன்னார். கிளியரா பிள்ளைகள் இந்த பாடல்? கிளியரா? ஓகேவா? ரைஸ் பண்ண கிளியரா? ஓகேவா?
ஓகே ஓகே. ஒரு பாடலை மட்டும் பார்த்துக்கொள்வோம். 8 பாடல் முடிச்சு கொண்டோம்னா ஓகே. ஒரு பாடலை மட்டும் பார்த்துக்கொள்வோம். சோ இந்த இடத்துல வீமன் கூற்று. சோ இதுவரைக்குமே தர்மனும் கண்ணனும் தான் பேசிட்டே வந்தாங்க. இப்போ வீமன் பேச ஆரம்பிக்கிறார். இவர் கொஞ்சம் உரத்தால்னா கொஞ்சம் கோபம் மிகுதியாக வரக்கூடிய உடல் பலம் மிக்க ஒரு நபர். மூத்தோன் மற்ற இவை உரைப்ப இளையோன் வெஞ்சினம் மனதிலே மூல நாத்தோமில் உரை பதற கதும் என உற்று எழுந்து இறைஞ்சி ஞாலமெல்லாம் பூத்தோனே பூந்த விசில் பூவை புனர் மணிமார்பா புண்மையாவும் தீர்த்தோனே ஊனமிலான் மானமிலாது உரைத்ததுக்கு என்ன செய்வதென்றார். சோ பாண்டவர்கள்ல மூத்தவனான தர்மன் இப்படி எல்லாம் சொல்றதை கேட்டிருந்த இளையவனான அவன் தம்பியான வீமன், மூத்தோன் மற்ற இவை உரைப்ப இளையோன், பாண்டவர்கள மூத்தவனாகிய தர்மன் இத்தகைய விடயங்களை கண்ணனிடம் சொல்ல அவனுக்கு தம்பியாகிய வீமன் தனது மனதில் கொடுங்கோபமானது வளர வளர வெஞ்சினம் என்றால் ஒரு கோபம், அவன் இருக்கக்கூடிய அந்த மனதில் இருக்கக்கூடிய கொடுங்கோபம் மனதிலே அதிகமாக உண்டாகும்படியாக மூல நாத்தோமில் உரை பதற தன்னுடைய நாவில் இருந்து குற்றமற்ற சொற்கள் குளற, குற்றமான எந்த ஒரு தவறான சொல்லையும் சொல்லல, குற்றம் இல்லாத சில சொற்கள் என்ன செஞ்சிடான் அப்படின்னு சொன்னா அவன் சொல்லவே குளற கதும் என உற்று எழுந்து மிக கதும் என்று சொன்னா நாங்க விரைவாக அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒலி குறிப்பு சொல். இது பகுதி 1 21 அல்லது 19 20 இந்த 3ல 20 19 20 21 இந்த 3ல ஏதாவது ஒரு வினா வரும். கதும் என, ஏன்னா நாங்க புறநானூற்றுல பார்த்ததுல துடும் என ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன். துடும் என அப்படிங்கிற ஒலி குறிப்பு சொல் தான். திடும் என அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்ல, ஒலி குறிப்பு சொல். ஆக விரைவாக கதும் என்ன அப்படின்னா மிக விரைவாக எழுந்து இறைஞ்சி என்றால் வணங்கி, யார? கண்ணனையும் தர்மனி இறைஞ்சி ஞானம் எல்லாம் பூத்தோனே, இந்த உலகத்தை என்ன செஞ்சிருக்கிற நீனே படைத்த, உலகம் முழுவதையும் எப்படி படைச்ச? கொப்புளில் இருந்து உண்டாக்கியவனே அப்படின்னு சொல்றான். இந்த உலகத்தை எல்லாம் கொப்புளில் இருந்து உண்டாக்கியவனே, பூவை புனர்மார்பா மணிமார்பா செந்தாமரை மலரிலே வீற்றிருக்கும் திருமகள் அமர்ந்திருக்கும் கௌதவமணியை அணிந்த மார்பனே. அப்ப இந்த செந்தாமரை மலர்ல யாரு உட்கார்ந்து இருக்கிறா அப்படின்னு சொன்னா திருமகள் உட்கார்ந்து இருக்கிறா. செந்தாமரை மலர்ல திருமகள் உட்கார்ந்து இருக்கிறா. அந்த திருமகளினுடைய கௌதவமணியை தன்னுடைய மார்புல அணிஞ்சிருக்க கூடியவனே, அடியவர்களுடைய குறைகள் எல்லாம் தீர்த்தோனே மணிமார்பா புண்மை என்றா அந்த குறைகள் எல்லாம், அந்த அப்படிப்பட்ட குறைகள் எல்லாம் எங்ககிட்ட இருந்து இல்லாமாக்கியவனே, குற்றமில்லாத இந்த தர்மன் மானம் இல்லாம பேசினதுக்கு நாங்க என்ன செய்யலாம் என்று சொல்லி கேட்கிறோம். குற்றமில்லாத இத்தர்மன் மானம் இல்லாது பேசினதுக்கு நாங்க என்ன செய்யலாம்? பாண்டவர்கள்ல மூத்தவனான தர்மன் மேற்கூறிய பல விடயங்களை சொல்றத கேட்டுட்ட இந்த வீமன் கடும் கோபமானது அவன் மனசில இலவே மூல நாவிலிருந்து வரக்கூடிய குற்றமற்ற சொற்கள் எல்லாம் குளற விரைவாக எழுந்து கண்ணனை வணங்கி உலகம் முழுவதையும் கொப்புளில் இருந்து உண்டாக்கியவனே, செந்தாமரை மலரில வீற்றிருக்கும் திருமகள், செந்தாமரை மலர்ல திருமகள் வீற்றிருக்கா, அப்படி அமர்ந்திருக்கும் அந்த கௌதவ மணி அப்படின்னு சொல்றாங்க. கௌதவ மணியை தன்னுடைய மார்பில போட்டுக்கொண்டவனே, அடியவர் குறைகள் எல்லாம் தீர்த்தவன். இது எல்லாமே அவருடைய சிறப்பு. ஏன்னா இந்த உலகத்தை தொப்புள்ள இருந்து உருவாக்குனவன், அடுத்து தன்னுடைய மார்புல கௌதவ மணி அணிஞ்சிருப்பவர், இதெல்லாம் கண்ணனுடைய சிறப்புகள். கௌதவ மணி அணிஞ்சிருக்கிறார். அப்ப உண்டாக்கியவனே, இந்த உலகத்தில் எல்லாரோட குறையும் தீர்த்தவனே, புண்மையாவும் தீர்த்தோனே, இந்த உலகத்தில் எல்லாரோட மக்களோட குறைகள் எல்லாம் தீர்த்தவனே, குற்றமில்லாத இந்த தர்மன் மானம் இல்லாம பேசுறதுக்கு நான் என்ன குற்றம் இல்லை, அவன் மானம் கெட்டு பேசுறான் அப்படின்னு சொல்றாங்க. குற்றம் இல்லாதவன் மானம் இல்லாம பேசுறதுக்கு நான் என்ன செய்ய என்று சொல்லி கேள்வி கேட்கிறான். மூத்தவனான தருமன் இத்தகையவற்றை சொல்ல அவனுக்கு தம்பியான வீமன் தன் உள்ளத்தின் கொடிய சினம் அதிகமாக வளர வளர நாவிலிருந்து வெளிப்படும் குற்றமற்ற சொற்கள் குளற விரைவாக எழுந்தான், கண்ணனை வணங்கினான்.
உலகம் எல்லாம் கொப்பூலி நின்றும் உண்டாக்கிய பெற்றவனே, தாமரை மலரிலே வீற்றிருக்கும் திருமகள் அமர்ந்திருக்க பெறும் கௌதவம் என்ற மணியை அணிந்த மார்பினனே, அடியோன் குறைகள் எல்லாம் நீக்கியவனே, குற்றமில்லாத இந்த தர்மன் மானமின்றி இவ்வாறு பேசுறதுக்கு நாம் என்ன செய்வது என்று சொல்லி கேட்கிறான். இந்த பூந்தவிசு அப்படிங்கிறது மலர் ஆசனம்ங்கிறது பூந்தவிசுன்னு சொல்றாங்க. ஸோ இவ்வளவுதான் இந்த 8வது பாடல். நாளைக்கு இதுவரைக்கும் படிச்ச பாடல்களை ரிவிஷன் பண்ணிட்டு நாங்க ஏனைய பகுதிகளையும் பாபம் பிள்ளைகள். ஓகே பிள்ளைகள், இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு ஜாயின் ஆங்க. குட் நைட் பிள்ளைகள். Good night, sir. Thank you, sir. Bye, good night.